நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் ஆசைப்பட்டபடியே நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 11ல் யூனிட் 4 பிளான்ட் ஃபிசியாலஜி, அதில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் லெசனில் கொடுக்கப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்ட்ரெச்சாக ஒரே ஷார்ட்டில் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஸ்லைட்ஸ், அந்த ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கான்செப்டை ஐதர் சைக்கிள் மாதிரியோ இல்லை ஈக்குவேஷன்ஸாவோ இல்லை டேபுலர் காலமாவோ ஓகே எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 12 ஸ்லைட்ஸையுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போவே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஸ்லைட்ஸையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் டெக்ஸ்ட் புக்கை ரிவைஸ் பண்ணுறதோ இல்லைனா வீடியோ உட்காந்து கேட்டுட்ருக்கிறதோ நம்மளுக்கு அந்த டைமுக்கு அட்வைசபிள் இல்லை. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த 12 ஸ்லைடு இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஃபைலை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ விட்டிங்கன்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸ் உங்களால் ஈஸியாக இது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்க முடியும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 32 இயர்ஸில் நடந்த ப்ரீ மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இன்க்ளூடிங் நீட், அதில் இந்த ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டிருப்பேன். இந்த ஸ்டார் அது ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்தது அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. அது இல்லாமல் எத்தனை ஸ்டார் நீங்கள் அங்கே பார்க்குறீங்களோ அத்தனை தடவை அந்த கொஷின்ஸ் ப்ரீ மெடிக்கல் எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டைம் இல்லைனா அட்லீஸ்ட் இந்த ஸ்டார் வந்திருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸையாவது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் வாங்க முடியும் நீட் எக்ஸாமில். சரி, வாங்க நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் 12 டிவைட் பண்ணி 12 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீட் பாட்னி சிம்பிளிஃபைட் இன் தமிழ் யூடியூப் சேனலில். நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் புரியலைனாலோ இல்லை டீட்டெயில்டாக படிச்சுக்கணும் அப்படின்னாலோ நீங்கள் அந்த வீடியோஸை பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும், ரிவிஷனுக்காக தான் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேஷனாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெஸ்பிரேஷனுங்கிறது ஒரு முக்கியமான ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். இது மூலமாக தான் உயிர்களுக்கு எனர்ஜி கிடைக்குது ஃபுட்லேருந்து. ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் சோர்ஸஸ் இருக்குது. அது கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், ஃபேட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான கார்பன் சோர்ஸஸ் ஆக்சிடைஸ் ஆகி தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகப்படுது ரெஸ்பிரேஷன் போது. அதனால் இந்த மாதிரியான இந்த சோர்ஸஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபுட் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ்க்கு பை டிஃப்ரெண்ட் மீன்ஸ் கிடைக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதை ஆர்கனிசம்ஸை டிஃப்ரெண்ட் குரூப்ஸை பிரிக்கலாம். எந்தெந்த ஆர்கனிசம்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தன்னுடைய ஃபுட்டை தானே சிந்தசைஸ் பண்ணிக்குதோ அதெல்லாம் நம்ம ஆட்டோட்ராஃப்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், சைனோபாக்டீரியா இதெல்லாம். நிறைய ஆர்கனிசம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற உயிர்களை சார்ந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அனிமல்ஸ். அதனால் நம்ம இதை ஹெட்டரோட்ராஃப்னு சொல்கிறோம். இந்த அனிமல்ஸ் பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தால் ஹெர்பிவோர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே ஹெர்பிவோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி அனிமல்ஸை நம்ம கார்னிவோர்ஸ்னு சொல்கிறோம். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரை நம்பி வாழக்கூடிய உயிர்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபஞ்சை, பாக்டீரியா, இதெல்லாம் சாப்ரோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்பிரேஷன் போது நிறைய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் செல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணோம். கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாதப்போ ஃபேட்ஸும் அவைலபிளாக இல்லைன்னா மட்டும்தான் ப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணோம். கார்போஹைட்ரேட்ஸில் கூட நிறைய டைப் இருந்தாலும் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் எது அப்படின்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகிச்சு அப்படின்னா அதிக அளவில் ஏடிபி மாலிக்யூல்ஸ் செல்ஸுக்கு கிடைக்கும். ஏடிபி மாலிக்யூல்ஸை தான் நம்ம எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஏடிபி மாலிக்யூல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் உதவியோடு நடந்தது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனை நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான். உலகத்தில் முதல் உருவான உயிர்களை பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத அட்மாஸ்பியரில் தான் உருவாச்சு. தன்னுடைய வாழ்க்கைக்கு அது யூஸ் பண்ண ரெஸ்பிரேஷனை நம்ம ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ப்ரெசன்ட் டே ஆர்கானிசம்ஸில் கூட நிறைய உயிர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எனர்ஜியை அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக அப்டைன் பண்ணிக்குது. ஈவன் நம்ம பாடியில் கூட மசில் செல்ஸை பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வேலைகளை கொடுத்தோம் அப்படின்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக கொஞ்சம் எனர்ஜியை அப்டைன் பண்ணிக்குது.
பிளான்ஸில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் லெசனில் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை நல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அனரோபிக் ரெஸ்பிரேஷனை ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் பிளான்ஸ்க்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸில் இருந்து ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. அது இல்லாமல் தேவைப்படுறது அட்மாஸ்பியர்லேருந்து கிடச்சிக்குது. அதே மாதிரி இந்த ப்ராசஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஓரளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் போது யூட்டிலைஸ் ஆகப்படுது டியூரிங் டே டைம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியருக்குள்ளே ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ ரெஸ்பிரேஷனும் ஃபோட்டோசிந்தசிஸும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்டிபெண்டன்ட் ப்ராசஸ் இன் பிளான்ஸ். ரெண்டுமே இன்டர்டிபெண்ட்டாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் டே டைமில் மட்டும்தான் நடக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கும் தேவைப்படக்கூடிய அதிகப்படியான கேஸஸ் இந்த ரெண்டு ப்ராசஸ் போது ப்ரொடியூஸ் ஆகப்படக்கூடிய கேஸஸ் அதிகமாக இருந்ததுனாலும் அது அட்மாஸ்பியரோடு தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகப்படுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிளான்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்குள்ளும் நடக்குது அப்படின்னா அப்போ பிளான்ஸும் ப்ரீத் பண்ணதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. பிளான்ஸ் ப்ரீத் பண்ணுறது கிடையாது, பிளான்ஸ் ரெஸ்பயர் தான் பண்ணுது. ஏன்னா பிளான்ஸுக்கு அனிமல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு கிடையாது. அதுக்கு பதிலாக அது எதை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் ஹெர்பேஷியஸ் பார்ட்டாக இருந்தால் ஸ்டொமேட்டாங்கிற போர்ஸ் மூலமாக இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சை கேரி அவுட் பண்ணிக்குது அட்மாஸ்பியர் கூட. இன்கேஸ் அது உடி பார்ட்டாக இருந்ததுன்னா, அது ஏரியலாக இருந்தாலும் சரி அண்டர் கிரவுண்ட் போர்ஷனாக இருந்தாலும் சரி, உடியாக இருந்தது அப்படின்னா லென்டிசெல்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர் மூலமாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. இதே இது ஹெர்பேஷியஸ் ரூட் பார்ட்டாக இருந்தது அப்படின்னா ரூட் ஹேர்ஸ் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது பிளான்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும். அனிமல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸில் லங்ஸ் இருக்கிற மாதிரி. ஆனால் பிளான்ஸில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் கிடையாது. இருந்தாலும் எப்படி பிளான்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சை மீட் பண்ணுது, ஃபுல்ஃபில் பண்ணிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸை பாருங்கள். அதில் ஐதர் ஸ்டொமேட்டா இருக்கும், இல்லைனா லென்டிசில்ஸ் இருக்கும், இல்லைனா ரூட் ஹேர்ஸ் மாதிரியான தின் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இது மூலமாக அட்மாஸ்பியரோட பிளான்ஸ் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் லெஸ்ஸர் தான். அது இல்லாமல் டே டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வேறு அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளான்ஸ் டோட்டலாக அட்மாஸ்பியரையே நம்பி இருக்கிறது இல்லை. டே டைமில் ஆக்சிஜன் ஈஸியாக ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்தே கிடச்சிருது. ஆனால் நைட் டைமுக்கு பிளான்ஸ் அட்மாஸ்பியரை நம்பி தான் இருக்குது ரெஸ்பிரேஷனுக்கு. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்குள்ளே நுழைஞ்ச ஏர் இன்டர் கனெக்டட் ஏர் ஸ்பேசஸ் மூலமாக கனெக்ஷனோடையே தான் இருக்குது. ஸோ ஈஸியாக அதால் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகிக்க முடியும். எல்லா பார்ட்லேயுமே அது ஏர் என்ட்ராகிறதுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால இந்த ஏர் ரொம்ப தூரத்துக்கு டிஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி பிளான்ஸில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஆகிய குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். பிரேக் ஆனதுக்கப்புறமா பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடேஷன் ஆகும்போது வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகும். இந்த ப்ராசஸை நம்ம கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும் செல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் நடக்கும். இது எல்லா லிவிங் செல்ஸ்லேயுமே நடக்கும். ஆனரோப்ஸ்லேயும் நடக்கும், ஏரோப்ஸ்லேயும் நடக்கும். இந்த கிளைகாலிசிஸை முதல்ல நல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண 3 சயின்டிஸ்ட் பேரை பார்த்தீங்க அப்படின்னா எம்டன், மேயர்ஹாஃப் அண்ட் பார்னஸ். இதனால் நம்ம கிளைகாலிசிஸை இஎம்பி பாத்வேன்னு சொல்கிறோம். எம்டன், மேயர்ஹாஃப், பார்னாஸ் பாத்வே அப்படின்னும் சொல்கிறோம். இப்போ நம்ம கிளைகாலிசிஸோட டீட்டெயிலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளைகாலிசிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரீக்கில் கிளைகாலிசிஸ் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் சுகர்னு அர்த்தம். ஏன்னா கிளைகோனா சுகர், லைசிஸ்னா ஸ்ப்ளிட்டிங். இந்த 10 ஸ்டெப் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நுழையக்கூடிய சுகர் எது அப்படின்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ் தான். இதே இது ஃப்ரக்டோஸாக இருந்தால் ஃபாஸ்ஃபாலேட் ஆகி ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டாக மாறி அதுக்கப்புறமா கிளைகாலிசிஸ்குள்ளே நுழைஞ்சிக்க முடியும். இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது நேரடியாக குளுக்கோஸாக இருக்கும்போது பிரேக் டவுன் ஆக முடியாது. அது ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக மாறிட்டு தான் ஸ்ப்ளிட் ஆக முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கிற 6 கார்பன் காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகி 2 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த 2 3 கார்பன் காம்பவுண்ட்லேயுமே ஒரு ஃபாஸ்பேட் இருக்கிறதுனால நம்ம இதை ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது ஸ்டெப் 1 to ஸ்டெப் 5 வேலை. இந்த மாதிரி குளுக்கோஸை இன்னொரு காம்பவுண்டாக மாற்றி அதுக்கப்புறமா அதை ஸ்ப்ளிட் பண்ணி 2 ட்ரையோஸ் ஃபாஸ்பேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது.
ஸோ செல்ஸ் என்ன பண்ணிக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸில் 2 ஸ்டெப்பில் ஏடிபி மாலிக்யூல்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இதனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை நம்ம குளுக்கோஸ் ஆக்டிவேஷன் ஃபேஸ்னு சொல்கிறோம். ஏன்னா குளுக்கோஸ் ஆக்டிவேட் ஆகப்படுறதுனால. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்னு சொல்கிறோம். ஏன்னா 2 ஏடிபி மாலிக்யூல்ஸை நம்ம இந்த ப்ராசஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டாக மாறணும், அதுக்கப்புறம் தான் உடைய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மாறணும் அப்படின்னா முதல்ல குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறிக்கணும். அப்புறம் ஐசோமரைஸ் ஆகி ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறிக்கணும். இந்த ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டில் ஒரு கார்பனோட தான் ஃபாஸ்பேட் இருக்குது. 6th கார்பனில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் இன்னொரு ஃபாஸ்பேட் ஆட் ஆகணும். அப்போ தான் அது ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டாக மாற முடியும். அப்படி மாறின உடனே அது 2 ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்ஸை கொடுக்க முடியும். பாஸ்பாரிலேஷன் மூலமாக குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக மாற்றக்கூடிய என்சைமோட பேர் ஹெக்ஸோகைனேஸ். இந்த ப்ராசஸ்க்கு தேவையான ஃபாஸ்பேட் ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஏடிபிலேருந்து கிடைக்குது. ஒரு ஃபாஸ்பேட்டை கொடுத்த உடனே அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அடினோசின் டைஃபாஸ்பேட்டாக மாறிடுது. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஐசோமரைசேஷன் மூலமாக ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறுது. இதுக்கு காரணமான என்சைம் ஃபாஸ்ஃபோகுளுக்கோஸ் ஐசோமரேஸ். தேர்ட் ஸ்டெப்பில் இந்த ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டாக மாறுது. இந்த பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் ஃபாஸ்ஃபோஃப்ரக்டோகைனேஸ். இந்த பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஃபாஸ்பேட் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்லேருந்து தான். அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் ஒரு ஃபாஸ்பேட்டை இந்த காம்பவுண்டுக்கு கொடுத்த உடனே அது அடினோசின் டைஃபாஸ்பேட்டாக மாறிடுது. இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட் என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம், ஸ்ப்ளிட் ஆகும்னு பார்த்தோம், ஆர் கிளேவேஜ் ஆகும்னு நம்ம பார்த்தோம். இந்த கிளேவேஜ் ஆல்டால் கிளேவேஜ். இந்த ஆல்டால் கிளேவேஜை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் ஆல்டோலேஸ். இந்த ரியாக்ஷனால் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒன்று டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட், இன்னொன்று கிளிசரால்டேட் 3-பாஸ்பேட். இது ரெண்டுமே 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ். ரெண்டுத்துலேயுமே ஒரு ஃபாஸ்பேட் இருக்கிறதுனால தான் நம்ம இதை வந்து ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்ட் ஆஃப் ஃபேஸ் 1ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸில் இருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த 2 ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்ஸில் கிளிசரால்டேட் 3-பாஸ்பேட் மட்டும்தான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ்குள்ளே நுழைய முடியும். டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட்டால் நுழைய முடியாது. டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட் பார்த்தோன்னா இது வந்து கீட்டோ ஃபார்ம். கிளிசரால்டேட் 3-பாஸ்பேட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆர் ஆல்டோ ஃபார்ம். ஸோ இந்த டிஹெச்ஏபி என்ன ஆகும் அப்படின்னா கிளிசரால்டேட் 3-பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ்குள்ளே நுழைஞ்சிக்க முடியும். ஏன்னா இது ரெண்டுமே ஐசோமர்ஸ் தான். இந்த ஐசோமரைசேஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் ட்ரையோஸ் ஃபாஸ்பேட் ஐசோமரேஸ். இதோட இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கிளைகாலிசிஸில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கிளிசரால்டேட் 3-பாஸ்பேட் எண்ட் ஆஃப் கிளைகாலிசிஸில் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட்டாக மாறி இருக்கும். இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் கிளைகாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி சிந்தசைஸ் ஆகப்படுது பை சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஏடிபி மாலிக்யூல்ஸ் யூட்டிலைஸ் ஆகப்படுது, அதனால தான் நம்ம அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்னு சொன்னோம். இந்த செகண்ட் ஃபேஸில் ஏடிபி மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகப்படுறதுனால இதை நம்ம வந்து பே ஆஃப் ஃபேஸ்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ். வாங்க நம்ம இப்போ இந்த டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 6th ஸ்டெப் ஆஃப் கிளைகாலிசிஸில் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகி பாஸ்பாரிலேஷனும் ஆகி 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டாக மாறுது. இது ஆக்சிடேஷன் ஆகும்போது ரிமூவ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கோஎன்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NAD+, நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைட். இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கோஎன்சைம் இந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ண உடனே ரெடியூஸ்டு ஃபார்மாக மாறிடுது, அதாவது NADH மாறிடுது. இந்த கன்வர்ஷன் போது பாஸ்பாரிலேஷனும் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகப்படக்கூடிய ஃபாஸ்பேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட்ஸ். ஆக்சிடேஷன் போது கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கிளிசரால்டிஹைட் ஃபாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ். ஸோ 6th ஸ்டெப்பில் எண்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் கிடைக்குது. இப்போது இதிலிருந்து ஒரு ஃபாஸ்பேட் வந்து ஏடிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம்
phosphoglycerate kinase. ADP இந்த ஃபாஸ்ஃபேட்டை அக்செப்ட் பண்ண உடனே ஏடிபி மாலிக்யூல்ஸாக மாறிடுது. 1,3-bisphosphoglycerate ஒரு ஃபாஸ்ஃபேட்டை கொடுத்த உடனே 3-phosphoglycerateஆக மாறிடுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ஃபேட் ஏடிபிக்கு டொனேட் ஆகப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 molecules of 3-phosphoglycerate இருக்குது. ஆனால் இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ஃபேட்டை ஏடிபிக்கு செல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ஃபேட்டை செகண்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ இந்த ரியாக்ஷன் போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோன்னா 2 molecules of 2-phosphoglycerate. இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா phosphoglycerate mutase. மியூட்டேஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ராமாலிகுலர் ஷிஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ஃபேட்டை பண்ணக்கூடிய என்சைம். அதனால் இதை நம்ம வந்து phosphoglycerate mutase அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 2 molecules of 2-phosphoglycerateல பார்த்தோன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ 2 molecules of water ரிமூவ் ஆகப்படுது. இந்த ஸ்டெப்பை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் ஈனோலேஸ். இந்த ரியாக்ஷனோட எண்டில் வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 molecules of phosphoenol pyruvate. ஏன்னா இதில் ஈனால் குரூப் இருக்குது அப்படிங்கிறதுனால. அது இல்லாமல் இதில் ஃபாஸ்ஃபேட் குரூப்பும் இருக்குது. இப்போ இந்த 2-phosphoenol pyruvate இருந்து 2 molecules of pyruvate ஃபார்ம் ஆக போகுது. இதில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ஃபேட் 2 molecules of ADPக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. 2 molecule of ADP இதை ஃபாஸ்ஃபேட்டை அக்செப்ட் பண்ண உடனே 2 molecules of ATP ப்ரொடக்ஷன் நடக்க போகுது. இந்த ஸ்டெப்பை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் பைருவேட் கைனேஸ். ஸோ இப்படி தான் 10 ஸ்டெப்ஸ் மூலமாக ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸில் இருந்து 2 molecules ஆஃப் பைருவேட் கிடைக்கிது கிளைகாலிசிஸில். ஸோ எண்ட் ஆஃப் கிளைகாலிசிஸில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட், அதுதான் எண்ட் ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் எனர்ஜி ரிலேட்டடாக என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 molecules ஆஃப் ஏடிபி. நீங்கள் கேட்கலாம் 4 molecules ஆஃப் ஏடிபி இருக்கே, ஏன் 2 molecules ஆஃப் ஏடிபி எழுதிருக்கீங்க அப்படின்னு. 4 ஃபார்ம் ஆகியிருந்தாலும் 2 molecules ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபேஸில் யூட்டிலைஸ் ஆகப்படுறதுனால 4 - 2 நெட் கெயின் நம்மளுக்கு 2 ஏடிபி தான். இது இல்லாமல் எனர்ஜி சோர்ஸ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2 molecules ஆஃப் NADH. இந்த NADH மாலிக்யூல் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானை 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொண்டு போய் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் NADHக்கு 3 ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்கும். மொத்தம் 2 molecule ஆஃப் NADH ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால டோட்டலாக இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு 6 molecules ஆஃப் ATP கிடைக்கும். ஆனால் ஏன் இங்கே 4 to 6 எழுதியிருக்கேன் அப்படின்னா கிளைகாலிசிஸ் நடக்கிறது சைட்டோபிளாசமில். இதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதும் சைட்டோபிளாசமில் தான். ஆனால் இந்த NADH மாலிக்யூல் 6th ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது எலக்ட்ரான்ஸை ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்ததுன்னா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் இந்த NADH மாலிக்யூலால் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ இது என்ன பண்ணுன்னா த்ரூ ஷட்டில் சிஸ்டம்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்கும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே. மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து எந்த கோஎன்சைம் இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இந்த ரேஞ்ச் அமையிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் FAD இந்த எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணிச்சுன்னா 4 ATP மாலிக்யூல்ஸ் தான் கிடைக்கும் 2 molecule ஆஃப் NADH சைட்டோபிளாசம்லேருந்து வரதுக்கு. இதே இது மைட்டோகாண்ட்ரியாலையும் NAD மாலிக்யூல்ஸே இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா 2 molecules ஆஃப் NADHலேருந்து 6 molecules ஆஃப் ATP கிடைக்கும். இது கிளியரா? இது இல்லாமல் நம்ம கிளைகாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இந்த 10 ஸ்டெப்பில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 10 பார்த்தீங்க அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ஸ்டெப்ஸ். இந்த 3 இர்ரிவர்சிபிள் ஸ்டெப்பில் ஸ்டெப் 3 வந்து கமிட்டட் ஸ்டெப்னு சொல்கிறோம். இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய ஃபாஸ்ஃபோஃப்ரக்டோகைனேஸை நம்ம பேஸ்மேக்கர் என்சைம் ஆஃப் கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 10 ரியாக்ஷன்ஸில் நிறைய ரியாக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் அயான்ஸ் தேவைப்படுது. பர்டிகுலராக எங்கெல்லாம் தேவை அப்படின்னா எங்கெல்லாம் கைனேஸ் கேட்டலைசிஸ் பண்ணுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மெக்னீஷியம் அயான்ஸ் தேவைப்படுது. இந்த ப்ராசஸ் போது 4 ATP மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இது வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன். அப்படின்னா இந்த ATP மாலிக்யூல் ஃபார்மேஷனுக்கு தேவையான எனர்ஜியும் இந்த கப்பிள்டு ரியாக்ஷன்ஸ்லேருந்தே வந்துடுது. அதுக்கு தேவையான ஃபாஸ்ஃபேட்டும் சப்ஸ்ட்ரேட் இன்டர்மீடியேட்ஸ்லேருந்தே வந்துடுது. இதனால தான் நம்ம இதை வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன்னு சொல்கிறோம். இதுதான் கிளைகாலிசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி நான் ஸ்டார் போட்டிருக்கேன்.
இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்தெந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிளைகாலிசிஸ் போது குளுக்கோஸ்க்கு என்ன ஆகுது, அது என்னவா மாறுது அப்படிங்கிறது தான். கிளைகாலிசிஸ் போது 6 கார்பன் காம்பவுண்ட் ஆகிய குளுக்கோஸ் பிரேக் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி ஃபைனலாக 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட்டை ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது, கிளைகாலிசிஸில் 3 இர்ரிவர்சிபிள் ஸ்டெப் இருக்குது. அதில் அந்த ஃபஸ்ட்டு இர்ரிவர்சிபிள் ஸ்டெப்பை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இர்ரிவர்சிபிள் ஸ்டெப்பை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் ஹெக்ஸோகைனேஸ். இந்த ரியாக்ஷன் போது குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறுது. மூணாவது, கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது, அதுக்கு தேவையான என்சைம்ஸ்லாம் செல்ஸில் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான். கிளைகாலிசிஸ் நடக்கிறதும் சைட்டோபிளாசமில் தான், அதுக்கு தேவையான என்சைம்ஸ் அவைலபிளாக இருக்கிறதும் சைட்டோபிளாசமில் தான். இது எல்லா லிவிங் செல்ஸ்லையுமே சைட்டோபிளாசமில் நடக்குது. நாலாவது, கிளைகாலிசிஸ் போது அது பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆகுது இல்லையா, அந்த பார்ஷியல் ஆக்சிடேஷன் போது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் கேரியர் எது அப்படிங்கிறத கேட்குறாங்க. NAD+ தான் அதுக்கு ஆன்சர். நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் 6th ஸ்டெப் ஆஃப் கிளைகாலிசிஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி NADH மாறுது. இதுதான் கிளைகாலிசிஸில் யூஸ் ஆகப்படக்கூடிய எலக்ட்ரான் கேரியர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கிளைகாலிசிஸ் போது வரக்கூடிய என் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது தான். ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் கிளைகாலிசிஸ்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் என் ப்ராடக்டாக கிடைக்குது கிளைகாலிசிஸில். இன்னொன்று என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஏடிபியை யூஸ் பண்ணி ஃபாஸ்பேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய என்சைம்ஸ்க்கு எந்த ஆல்கலைன் எர்த் மெட்டல் கோஃபேக்டராக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் மெக்னீஷியம். எங்கெல்லாம் கைனேஸ் வருதோ அங்கே நீங்கள் கண்டிப்பாக மெக்னீஷியம் அயான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எல்லா செல்ஸுக்குமே எனர்ஜி வேணும் அப்படின்னா அது ரெஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் கிடைக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் குளுக்கோஸ் தான் மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ குளுக்கோஸ் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளைகாலிசிஸ் தான். இந்த குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆனால் நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஆனால் அது கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ப்ளிட் ஆகுது, அப்புறம் பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆகுது, அப்புறம் பைருவேட் மாலிக்யூல்ஸை ஃபார்ம் பண்ணிடுது. ஆக்சிஜன் அவைலபிளாக இருந்ததுன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போயிடுது. யூகேரியாட்ஸில் பர்டிகுலராக பிளான்ட் செல்ஸில் பார்த்தோன்னா இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைஞ்சிருது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட 2nd ஸ்டெப், 3rd ஸ்டெப், 4th ஸ்டெப் 3மே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆகிய கிளைகாலிசிஸ் மட்டும் சைட்டோசாலில் நடக்குது. இதே இது ஆக்சிஜன் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் அந்த செல்ஸில் நடக்குது. அதுலேயும் கிளைகாலிசிஸ் நடக்குது. கிளைகாலிசிஸ் மூலமாக கிடைக்கிற எனர்ஜி மட்டும்தான் அதோட மெயின் எனர்ஜியே. ஆனால் அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் இந்த பைருவேட் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு பதிலாக ரெடியூஸ் ஆகிடுது. ஏன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NAD+ மாலிக்யூல்ஸ் செல்ஸ்குள்ளே லிமிட்டட் நம்பரில் தான் கிடைக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது இந்த NAD+ NADH மாறுது இல்லையா கிளைகாலிசிஸில், இந்த NADH மாலிக்யூல்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு பாஸ் பண்ணிடுறதுனால அது திரும்பவும் ஆக்சிடைஸ் ஆகிடுது. திரும்பவும் 6th ஸ்டெப் நடக்கிறதுக்கு உதவியாக நிற்குது. ஆனால் அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் அவைலபிளாக இல்லை. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜன் அவைலபிளாக இல்லாத சமயத்தில் பைருவேட்டோ இல்லை பைருவேட்லேருந்து வரக்கூடிய காம்பவுண்டோ அந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி இந்த NAD+-ஐ ரீஜெனரேட் பண்ண வைக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில். ஃபர்மெண்டேஷனுங்கிறது ஆனரோபிக் ப்ராசஸ். இந்த அனரோபிக் ப்ராசஸ் போது ஆக்சிஜன் கண்டிப்பாக செல்ஸில் அவைலபிளாக இல்லை. இந்த ப்ராசஸ் போது 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் எந்த ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே 2 டைப் ஆஃப் ஃபர்மெண்டேஷனை பார்க்க போகிறோம். ஒன்று ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன், ரெண்டாவது லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இருந்தாலும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது இந்த 2 டைப்பு தான். இது 2மே மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் ரொம்ப காமன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டில். ஈஸ்டோட பைனாமியல் Saccharomyces cerevisiae. ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் போது ஈஸ்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் டீகார்பாக்சிலேட் ஆகுது. டீகார்பாக்சிலேஷன் அதாவது ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடந்த உடனே வரக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்டால்டிஹைடு. இந்த ஸ்டெப்பை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் பைருவேட் டீகார்பாக்சிலேஸ். ஏன்னா இதுதான்
ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை பண்ண போது பைருவேட் மாலிக்யூலுக்கு. அதனால தான் இந்த பேர். இது நடக்கிறதுக்கு தேவையான கோஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையமைன் பைரோஃபாஸ்ஃபேட்டும் மெக்னீஷியம் அயான்ஸும். இந்த ப்ராசஸ் போது கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் அப்போ நடக்குது. இப்போ இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH கிளைகாலிசிஸில் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலாக மாறிடுது. அசிட்டால்டிஹைட்லேருந்து வரக்கூடிய ஆல்கஹால் ஈத்தேல் ஆல்கஹால் ஆர் எத்தனால். இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH எலக்ட்ரான்ஸை கொடுத்த உடனே ஆக்சிடைஸ் ஆகிடுது. இந்த ஆக்சிடைஸ் ஆன NAD+ திரும்பவும் 6th ஸ்டெப் ஆஃப் கிளைகாலிசிஸ்க்கு போகுது. ஸோ தட் கிளைகாலிசிஸ் கண்டினியூஸாக நடக்க முடியும். கிளைகாலிசிஸ் கண்டினியூஸாக நடந்தால் தான் செல்ஸுக்கு 2 ATP மாலிக்யூல்ஸ் கண்டினியூஸாக கிடைக்கும். இந்த அசிட்டால்டிஹைடை ஈத்தேல் ஆல்கஹாலை மாற்றக்கூடிய ஆர் கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ். ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதும் சைட்டோபிளாசமில் தான், கிளைகாலிசிஸ் நடக்கிறதும் சைட்டோபிளாசமில் தான். நார்மலாக ஈஸ்ட்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய இந்த ஆல்கஹால் செல்ஸுக்கு உள்ளே இருக்கிறது இல்லை, அது வெளியில் இருக்கக்கூடிய மீடியமுக்கு செக்ரேட் ஆகப்படுது. ஆனால் இந்த செக்ரேட் ஆகப்பட்ட ஆல்கஹால் 13%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது அந்த ஈஸ்ட்டுக்கே டாக்ஸிக்காக மாறிடுது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய ஆல்கஹால்ஸோட கான்சன்ட்ரேஷன் 13% கிடையாது, அதோட அதிகம்தான். அது எப்படி அந்த மாதிரி ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட் ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த கல்ச்சர் ஃபில்ட்ரேட்டில் இருந்து இந்த ஆல்கஹால் மட்டும் கான்சன்ட்ரேட் ஆகப்படுது பை த ப்ராசஸ் டிஸ்டிலேஷன். ஸோ இதுதான் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் பற்றி பார்க்கலாம். லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் பாக்டீரியாவில் ரொம்பவே காமன், அதுலேயும் லாக்டோபேசிலஸ் ஸ்பீஷஸில் இது ரொம்பவே காமன். அது இல்லாமல் ஹியூமன் மசில்ஸில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஒர்க் அவுட் பண்ணும்போது லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் நடக்குது. லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் கிளைகாலிசிஸ்லேருந்து வருது இல்லையா, அது NADHலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி லாக்டிக் ஆசிடாக மாறிடுது. இந்த ப்ராசஸை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ். இந்த ப்ராசஸ் போது NADH ஆக்சிடைஸ் ஆகிடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆக்சிடைஸ் ஆன NAD+ திரும்பவும் கிளைகாலிசிஸில் 6th ஸ்டெப்புக்கு போய் அங்கே போய் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே ஃபர்மெண்டேஷனுக்கு வந்து இங்கே எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. ஸோ இப்படி தான் கண்டினியூஸாக ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் மூலமாகவும் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் மூலமாகவும் NADH ஆக்சிடைஸ் ஆகுது. ஆல்கஹால் அண்ட் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனில் மெயினாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 7% ஆஃப் எனர்ஜி இன் குளுக்கோஸ் தான் ரிலீஸ் ஆகப்படுது. இந்த ப்ராசஸ் போது 2 ATP மாலிக்யூல்ஸ் தான் நெட் கெயின், அதுவும் அது கிளைகாலிசிஸ்லேருந்து கிடைச்ச 2 ATP மாலிக்யூல்ஸ் தான். இந்த ப்ராசஸ் போது கிடைக்கக்கூடியது ஐதர் ஆல்கஹால் இல்லைனா ஆசிட், ரெண்டுமே அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸுக்கே டாக்ஸிக்காக அமையுது. இருந்தாலும் ஏன் செல்ஸ் ஃபர்மெண்டேஷனை கேரி அவுட் பண்ணுது அப்படின்னா இதோட மெயின் ரோலே NAD+-ஐ ரீஜெனரேஷன் பண்ணி கொடுக்கறது தான். கிளைகாலிசிஸ் போது ரெடியூஸ் ஆன NADH-ஐ இந்த ப்ராசஸ் மூலமாக ஆக்சிடைஸ் பண்ணி இந்த NAD+-ஐ திரும்பவும் கிளைகாலிசிஸ்க்கு கொடுக்கறனால தான் இந்த 2 ATP மாலிக்யூல்ஸாவது கண்டினியூஸாக இந்த செல்ஸ்க்கு அவைலபிளாக ஆகுது. இப்போ இந்த ஃபர்மெண்டேஷன் டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிருந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சிஜன் இல்லாத போதும் எந்த ப்ராசஸ் மூலமாக எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் போன்ற அனரோபிக் ப்ராசஸ்னால் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸ்ட் பண்ணக்கூடிய ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனில் வரக்கூடிய என் ப்ராடக்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத 2 தடவை கேட்டிருக்கிறாங்க. ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனோட என் ப்ராடக்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் எத்தனாலும். நம்ம ஏன் இந்த 2ங்கிறது இங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் வருது. 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனில் நுழைஞ்சது அப்படின்னா அதில் இருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் எத்தனாலும் என் ப்ராடக்ட்ஸாக கிடைக்குது. அதே மாதிரி ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் போது எலக்ட்ரான் அக்செப்டராக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அசட்டால்டிஹைட் தான் ஆன்சர். அசட்டால்டிஹைட் தான் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி ஈத்தேல் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணுது. இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் போது எந்த டைப்பில் கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனில் கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் இருக்குது. ஏன்னா பைருவேட்ங்கிறது 3 கார்பன் காம்பவுண்ட், அது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆல்கஹாலோ 2 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகப்பட்டுருது. ஸோ கண்டிப்பாக ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனில் கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் நடக்குது.
ஆனால் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட் ஆகிய பைருவேட் 3 கார்பன் காம்பவுண்ட் ஆகிய லாக்டேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் எந்த கார்பனும் ரிமூவ் ஆகப்படுறதில்ல. ஸோ இதில் கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் நடக்கிறதில்ல. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் போது NAD+ஓட ரோல் என்ன அப்படிங்கிறத 2 தடவை கேட்டிருக்கிறாங்க. இதோட ரோல் எலக்ட்ரான் கேரியர். ஸோ இதுதான் நம்ம ஃபெர்மெண்டேஷனில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்ம இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பற்றி பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் கிளைகாலிசிஸ். இந்த கிளைகாலிசிஸ் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குளுக்கோஸ் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட்டாக மாறுது. இது நடக்கிறதுக்கு 10 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே தான் நடக்குது. ஸோ இந்த பைருவேட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைஞ்சாகணும். ஆனால் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நுழைய முடியும். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பைருவேட் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனை தாண்டி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையுது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட செகண்ட் ஸ்டெப்குள்ளே நுழையுது. அதுதான் லிங்க் ரியாக்ஷன். இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் லிங்க் ரியாக்ஷனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதில் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. ஸோ 2 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் ரிலீஸ் ஆகப்படுது இந்த ஸ்டெப்பில். இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகப்பட்ட உடனே அது ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோயே. இந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோயே தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே நுழையுது. ஒரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டைல் கோயே நுழைஞ்சது அப்படின்னா ஒரு தடவை இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும். மொத்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோயே உள்ளே நுழையிறதுனால 2 டைம்ஸ் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்குது. அசிட்டைல் கோயில் இருக்கக்கூடிய 2 கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகப்படுது ஒரு டர்ன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில். மொத்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோயை நுழையிறதுனால சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் மூலமாக 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகப்படுது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸில் இருக்க 6 கார்பனுமே அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸை கன்வெர்ட் ஆகி லிபரேட் ஆகப்பட்டுருச்சு. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கார்பன் ஆல்ரெடி ஆக்சிடைஸ் ஆகி லிபரேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ப்ராசஸ் போது மொத்தம் 12 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படுது. அந்த 12 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் எலக்ட்ரான் கேரியர்ஸ்க்கு கொடுக்கப்படுது. அந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் ஆகிய கோஎன்சைம்ஸ் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ண உடனே ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸாக மாறிடுது. ஸோ 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக ஆக்சிடைஸ் ஆகும்போது. 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் கிளைகாலிசிஸ்லேருந்து கிடைக்குது. 2 மாலிக்யூல்ஸ் லிங்க் ரியாக்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகுது. 8 மாலிக்யூல்ஸ் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து ஃபார்ம் ஆகுது. கிளைகாலிசிஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறது ரெண்டுமே NADH மாலிக்யூல்ஸ் தான். லிங்க் ரியாக்ஷன்லேருந்து வரதும் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH தான். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து வரக்கூடிய கோஎன்சைம்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 வந்து NADH மாலிக்யூல்ஸ், 2 மட்டும் FADH2 மாலிக்யூல்ஸ். இப்போ இந்த 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸும் எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொடுக்குது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட லாஸ்ட் ஸ்டெப். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே தான் நடக்குது. ஆனால் அது மேட்ரிக்ஸில் நடக்குது. ஃபோர்த்து ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மட்டும் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. அது கிறிஸ்டேலையும் இருக்குது. இப்போது இந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்த உடனே இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிடுது. ரெஸ்பெக்டிவ் ஸ்டெப்ஸுக்கு திரும்பவும் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சைட்டோசாலில் ஃபார்ம் ஆன இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம் மட்டும் நேரடியாக மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ அது எலக்ட்ரான்ஸை மட்டும் ஷட்டில் மூலமாக மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே பாஸ் பண்ணி விட்டுருது. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய NADH மாலிக்யூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் 1ல் போய் எலக்ட்ரான்ஸை டெபாசிட் பண்ணுது. FADH2 மாலிக்யூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் 2ல் டெபாசிட் பண்ணுது. NADH மாலிக்யூல்ஸ் டிஃப்யூஸ் ஆகி தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் போய் அந்த எலக்ட்ரான்ஸை டெபாசிட் பண்ண முடியும். ஆனால் FADH2 ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் 2. ஸோ FADH2 டிஃப்யூஸ் ஆகிறதில்ல, அது ஆல்ரெடி இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 1 மூலமாகவும் காம்ப்ளெக்ஸ் 2 மூலமாகவும் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக பாஸ் ஆகப்படுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஃபைனலாக இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனை போய் சேருது. ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸையும் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி வாட்டர் மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணுது.
ஸோ இப்படி தான் நம்ம ப்ரீத் பண்ணும்போது இல்லை பிளான்ஸில் ஸ்டொமேட்டா லென்டிசல்ஸ் மூலமாக உள்ளே நுழையக்கூடிய ஆக்சிஜன் என்ன ஆகுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ரெடியூஸ் ஆகி வாட்டர் மாலிக்யூல் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த வாட்டர் நம்ம மெட்டபாலிக் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் 1லையும் காம்ப்ளெக்ஸ் 2லையும் வெறும் எலக்ட்ரான்ஸ் மட்டும் கிடைக்கிறது இல்லை. இந்த NADH மாலிக்யூல்ஸ் அண்ட் FADH2 மாலிக்யூல்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் ரிமூவ் ஆகப்படுது. ஆனால் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இந்த காம்ப்ளெக்ஸ் வழியாக பாஸ் ஆகப்படும். ப்ரோட்டான்ஸால் இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா இது இம்பர்மியபிள் டு ப்ரோட்டான். ஸோ மேட்ரிக்ஸில் அக்குமுலேட் ஆகக்கூடிய இந்த ப்ரோட்டான்ஸை காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4 என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு பம்ப் பண்ணுது. இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் எங்கே இருக்குது? அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்கும் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். இப்படி கான்ஸ்டண்ட்டாக ப்ரோட்டான் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு பம்ப் ஆகப்படுறதுனால இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமாகுது. 2 காரணங்களால் இது அதிகமாகுது. ஒன்று இந்த மாதிரி பம்ப் ஆகிறதுனால, இன்னொன்று இந்த ஆக்சிஜன் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணி வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆகும்போதும் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஸோ இப்போ மேட்ரிக்ஸில் நம்ம பார்த்தோன்னா ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸராக இருக்குது, ஆனால் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக pH டிஃப்ரென்ஸும் இருக்குது அக்ராஸ் த மெம்பரேன். இந்த அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்லேருந்து எப்படியாவது மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரோட்டான்ஸை திரும்பவும் மேட்ரிக்ஸ்குள்ளே போக விடுது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ATP சிந்தேஸ். ATP சிந்தேஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டாக் லைக் போர்ஷன், இன்னொன்று ஹெட் லைக் போர்ஷன். ஸ்டாக் லைக் போர்ஷனை நம்ம F0 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெட் லைக் போர்ஷனுக்கு பேர் F1. ஸ்டாக் லைக் போர்ஷன் வழியாக தான் இந்த ப்ரோட்டான் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையுது. அது நுழையும் போது ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரொட்டேஷ்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகப்படுது. இந்த ரொட்டேஷ்னல் எனர்ஜினால் எந்த பார்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த F1 ரீஜன் தான் ரொட்டேட் ஆகுது. F1 ரீஜன் ரொட்டேட் ஆகும்போது அடினோசின் டைஃபாஸ்பேட் கூட இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் ஆட் ஆகப்படுது. ஸோ இந்த ரொட்டேஷனல் எனர்ஜி மூலமாக அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் சிந்தசைஸ் ஆகப்படுது. இந்த ATP சிந்தசிஸை நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த NADHும் FADH2வும் எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஆக்சிடைஸ் ஆகுது இல்லையா. அப்படி ஆக்சிடைஸ் ஆகும்போது வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுறதுனால தான் இந்த ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த ப்ரோட்டான்ஸ் கெமியாஸ்மாசிஸ் மூலமாக திரும்பவும் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழைய ட்ரை பண்ணுறதுனால தான் இந்த ATP சிந்தசிஸ் நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் மூலமாக வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபாஸ்ஃபாரிலேஷன் நடக்கிறதுனால நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 32லேருந்து 34 ATP மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த 32லேருந்து 34 ரேஞ்ச் எதனால் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏன்னா எந்த எலக்ட்ரான் கேரியருக்கு இந்த ஷட்டில் சிஸ்டம் மூலமாக எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுதோ சைட்டோபிளாசம்லேருந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக இவ்வளோ வருது. ஆனால் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக கிளைகாலிசிஸ்லேருந்து 2 ATPயும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து 2 ATPயும் ஃபார்ம் ஆகுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து. இந்த சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன்னா என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான எனர்ஜி அதோட கப்பிள்டு ரியாக்ஷன் ஆர் அசோசியேட்டட் ரியாக்ஷன்லேருந்தே அதுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் ஃபாஸ்ஃபேட் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் இன்டர்மீடியேட்லேருந்தே கிடைக்குது. இதுதான் இந்த சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷனுக்கும் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷனுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகுது, எப்படி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் எந்தெந்த ஸ்டெப்லேருந்து ரிலீஸ் ஆகுது, எத்தனை ரிலீஸ் ஆகுது, எப்படி அதுலேருந்து ரிமூவ் ஆகப்படக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மூலமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகப்பட்டு அந்த எனர்ஜி மூலமாக ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இதை கன்சைஸ்டாக நம்ம ஒரே ஈக்குவேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட பேலன்ஸ்ட் ஃபைனல் நெட் ஈக்குவேஷன். ஸோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மூலமாக ஆக்சிடைஸ் ஆகி 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ் போது ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகி 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. டோட்டலாக ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அண்ட் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 36லேருந்து 38 ATP மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் சிங்கிள் மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரை நம்ம பார்த்தோன்னா என்ன மாதிரி கேள்விலாம் இந்த கான்செப்ட்லேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது குளுக்கோஸ் மாலிக்யூல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா என்னெல்லாம் என் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது,
36லேருந்து 38 ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். டோட்டலாக இத்தனை ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதில் எத்தனை வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியில் ஃபார்ம் ஆகுது, எத்தனை மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி கிளைகாலிசிஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது மட்டும்தான் அவுட் சைட் மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆகிய கிளைகாலிசிஸ்லேருந்து இந்த ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது நடக்கிறது சைட்டோசாலில் தான். மீதி 3 ஸ்டெப்புமே லிங்க் ரியாக்ஷன், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இது 3மே பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளே தான் நடக்குது. ஸோ டோட்டல் ஏடிபி மாலிக்யூல்ஸில் 2 மட்டும்தான் அவுட் சைட் மைட்டோகாண்ட்ரியா, மீதி எல்லாமே இன்சைட் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது எப்படி ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அட்ட ஸ்ட்ரெச்சாவா இல்லைனா ஸ்மால் ஸ்டெப் வைஸ் மேனர்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதே 4 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஸோ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஏடிபி மாலிக்யூல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 2 கிளைகாலிசிஸ்லேருந்து, 2 சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து, 32லேருந்து 34 4th ஸ்டெப் ஆகிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன்லேருந்து. ஸோ ஸ்மால் ஸ்டெப் வைஸ் யூனிட்ஸாக தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் பற்றி தான் நிறைய தடவை கேள்வி வந்திருக்கு. பாருங்கள் எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன்ற பேருக்கு காரணமே என்ன அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட்ஸ் ஆகிய NADHும் FADH2வும் ஆக்சிடைஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்பட்டு அந்த எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது. இதனால தான் நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன்னு சொல்கிறோம். ரெண்டாவது எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபாத்தசிஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த புரோட்டான் கிரேடியண்ட்னால அதிகமாக இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் இருந்து இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா மூலமாக மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழைய பார்க்குது. இதை தான் நம்ம கெமி ஆஸ்மாசிஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கெமி ஆஸ்மாசிஸ் ஹைபாத்தசிஸ் மூலமாக என்ன வந்து இந்த ஏடிபி மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் இந்த புரோட்டான் கிரேடியண்ட்டு தான். புரோட்டான் கிரேடியண்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இது உள்ளே நுழைய ட்ரை பண்ணும்போது ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகி அந்த எனர்ஜி மூலமாக இந்த F1 பார்ட்டிக்கிள் ரொட்டேட் ஆகப்பட்டு ஏடிபியும் இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட்டும் சேர்ந்து ஏடிபி சிந்தசைஸ் ஆகப்படுது. ஸோ இதை பற்றி தான் இந்த செகண்ட் டைம் கேட்டிருக்கிறாங்க எக்ஸாமில். மூணாவது எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக எத்தனை ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது டோட்டலாக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 32லேருந்து 34 ஏடிபி மாலிக்யூல்ஸ். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன்னா ஏடிபி மாலிக்யூல் ஃபார்மேஷன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸா ரெஸ்பிரேஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஃபோட்டோ ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா அது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நீங்கள் எழுதணும். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை ரெஸ்பிரேஷனுக்காக தான் எழுதணும். அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, 4 ஸ்டெப்ஸையும் கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் அதிக அளவில் ஏடிபி மாலிக்யூல்ஸ் எந்த ஸ்டெப்பில் சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆன்சரும் இந்த 4th ஸ்டெப் ஆகிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் தான். இதில் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் நம்ம மற்ற ஸ்லைட்லேயும் காமிக்கலாம். ஆனால் இதில் ஓவராலாக 4 ஸ்டெப்பையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதிலேயே சிலதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் டீட்டெயில்டாக வரக்கூடியதை அந்தந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கிளைகாலிசிஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். கிளைகாலிசிஸோட என் ப்ராடக்ட் ஆகிய இந்த பைருவேட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழையுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்தராக இது ஆக்சிடைஸ் ஆகிறதுனால எப்படி அதிக அளவில் ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக சப்சீக்வெண்ட் ஸ்லைட்ஸில் செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பை பார்க்கலாம். கிளைகாலிசிஸ் முடிஞ்ச உடனே இந்த பைருவேட் என்ன பண்ணுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழையுது. அப்படி நுழையணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆக்சிஜன் நேரடியாக இன்ட்ராக்ட் ஆகலை அப்படின்னாலும் இன்னும் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் போய் இந்த ஆக்சிஜன் அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பைருவேட் உள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகப்படுது. இப்படி நுழையிற பைருவேட் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது லிங்க் ரியாக்ஷனுக்குள்ளே நுழையுது. இப்போ நம்ம லிங்க் ரியாக்ஷனை பற்றி பார்க்கலாம். லிங்க் ரியாக்ஷனை நம்ம கேட்வே ரியாக்ஷன் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் சொல்லலாம், டிரான்சிஷன் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். இது நடக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் தான். இந்த ரியாக்ஷனோட சப்ஸ்ட்ரேட் எதுன்னு நம்ம பார்த்தோம், பைருவேட். இந்த பைருவேட் வந்து கிளைகாலிசிஸோட என் ப்ராடக்ட். ஆனால் இது எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசாலில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சிஜன் அவைலபிளாக இருந்ததுன்னா இந்த பைருவேட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகப்படுது.
இந்த லிங்க் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன என்சைம் தேவை அப்படிங்கிறத பாருங்கள். பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். நேம்லேருந்தே உங்களுக்கு தெரியும், இதுக்கு தேவைப்படுறது ஒரு சிங்கிள் என்சைம் கிடையாது, இன்ஸ்டெட் குரூப் ஆஃப் என்சைம்ஸ். அதனால தான் நம்ம இதை வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான வேலையை பண்ணக்கூடிய 3 என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா E1, E2 அண்ட் E3. என்சைம் 1ஓட வேலை என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் கார்பாக்சில் குரூப் ஃப்ரம் பைருவேட். இந்த டீகார்பாக்சிலேஷன் நடக்கும்போது சைமல்டேனியஸாக ஆக்சிடேஷனும் நடக்குது. அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸை வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆன உடனே ஃபார்ம் ஆகக்கூடிய குரூப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அசிட்டைல் குரூப் தான். இந்த செகண்ட் என்சைம் என்ன பண்ணுது, இந்த அசிட்டைல் குரூப்பை கோஎன்சைம் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த கோஎன்சைம் ஏ அசிட்டைல் குரூப்பை அக்செப்ட் பண்ண உடனே அது ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் அசிட்டைல் கோஏ. இதுதான் என் ப்ராடக்ட் ஆஃப் லிங்க் ரியாக்ஷன். இந்த ப்ராசஸ் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஆகும்போது ரிமூவ் ஆகப்படக்கூடிய எலக்ட்ரான்ஸை இன்னொரு கோஎன்சைம் அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NAD+ தான். இந்த ஆக்சிடைஸ்ட் NAD+ அந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி NADH மாறிடுது. இப்போ நம்ம லிங்க் ரியாக்ஷனோட இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட் எது அப்படின்னா பைருவேட். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான என்சைம் எது அப்படின்னா பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு தேவையான கோஎன்சைம்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 molecules ஆஃப் கோஎன்சைம் ஏவும் 2 molecules ஆஃப் NAD+ம். இந்த ப்ராசஸ் போது என்ன ஆகுது நம்ம பார்த்தோம், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆக்சிடேஷனும் நடக்குது, டீகார்பாக்சிலேஷனும் நடக்குது. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆன உடனே ஃபார்ம் ஆகக்கூடிய அசிட்டைல் குரூப் இந்த கோஎன்சைம் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அசிட்டைல் குரூப்பை அக்செப்ட் பண்ண உடனே இந்த கோஎன்சைம் ஏ அசிட்டைல் கோஏவாக மாறுது. இந்த அசிட்டைல் கோஏ அசிட்டைல் குரூப்பை கொண்டு போய் தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த கோஎன்சைம் ஏ திரும்பவும் லிங்க் ரியாக்ஷனுக்கு வருது. ஸோ தட் இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் பைருவேட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகும்போது அது உதவியாக இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த NAD+ஓட வேலை என்ன நம்ம பார்த்தோம், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் போது ரிமூவ் ஆகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹைட்ரஜனை இதை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி NADH மாறிடுது. இந்த NADH மாலிக்யூல்ஸ் 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கொண்டு போய் அந்த எலக்ட்ரான்ஸை டெபாசிட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே ரியாக்ஷனுக்கு வருது. ஸோ தட் லிங்க் ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடக்கும். இந்த ப்ராசஸ் போது ரிமூவ் ஆகப்பட்ட கார்பாக்சில் குரூப்க்கு என்ன ஆகுது, அது கார்பன் டை ஆக்சைடாக மாறி அது ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ இதுதான் லிங்க் ரியாக்ஷன். இந்த லிங்க் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த அசிட்டைல் கோஏ இப்போ தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே நுழையுது. லிங்க் ரியாக்ஷன்லேருந்து வந்த அசிட்டைல் கோஏ தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எதோட பைண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சோலோ அசிட்டேட் கூட பைண்ட் ஆகணும். ஸோ ஆக்சோலோ அசிட்டேட் தான் இந்த அசிட்டைல் கோஏவை அக்செப்ட் பண்ணி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே இழுக்குது. ஆக்சோலோ அசிட்டேட்ங்கிறது 4 கார்பன் காம்பவுண்ட், அசிட்டைல் கோஏங்கிறது 2 கார்பன் காம்பவுண்ட். இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரிக் ஆசிட் ஆர் சிட்ரேட். அதனால இந்த சைக்கிளுக்கு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படிங்கிற பேர். சிட்ரேட் தவிர இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபியூ இன்டர்மீடியேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே 6 கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். அது இல்லாமல் அது எல்லாத்துலேயுமே 3 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த சைக்கிளோட இன்னொரு பேர் TCA சைக்கிள் ஆர் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இந்த சைக்கிளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெப்ஸ் சைக்கிள். ஏன் இந்த சைக்கிளுக்கு கிரெப்ஸ் சைக்கிள் அப்படிங்கிற நேம் வந்தது அப்படின்னா இதை முதல்ல கம்ப்ளீட்டாக எலுசிடேட் பண்ண சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுறதுக்காக. அவரோட பேர் ஹான்ஸ் கிரெப்ஸ். இதை எதில் அவர் ஸ்டடி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மசில் ஆஃப் பிஜியனில் தான் இதை ஸ்டடி பண்ணார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் நடக்குது. ஸோ இந்த சைக்கிள் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா என்சைம்ஸுமே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் இருக்குது, எக்ஸெப்ட் ஒரு என்சைம். அந்த என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ். இந்த சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. இது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அங்கே அது காம்ப்ளெக்ஸ் 2வாக ஒர்க் பண்ணுது. நம்ம இப்போ எதனால் இந்த தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை சைக்கிள்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேர்ட் ஸ்டெப் நடக்கணும் அப்படின்னா ஆக்சோலோ அசிட்டேட்ங்கிற 4 கார்பன் காம்பவுண்ட் அசிட்டைல் கோஏங்கிற 2 கார்பன் காம்பவுண்டோட கம்பைன் பண்ணி கண்டென்ஸ் ஆகி
ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் 6 கார்பன் காம்பவுண்ட், அதாவது சிட்ரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆக்சோலாசிட்டேட் ரீஜெனரேட் ஆகிடுது. ஸோ எது இந்த தேர்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணதோ ஃபைனல் ஸ்டெப்பில் அதே காம்பவுண்ட் திரும்பவும் ரீஜெனரேட் ஆகுது. இதனால தான் நம்ம இந்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட டீட்டெயிலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம் அசிட்டைல் கோயே ஆக்சோலாசிட்டேட்டோட கண்டென்ஸ் ஆகி சிட்ரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்டெப்பை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிட்ரேட் சிந்தேஸ். ஏன்னா இது சிட்ரிக் ஆசிடை சிந்தசைஸ் பண்ணுறதுனால. இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகணும். அப்போ தான் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படும். அதே மாதிரி கார்பன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகப்படும். ஆனால் சிட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அதுக்கு சூட்டபிளாக இல்லை. ஏன் சூட்டபிளாக இல்லை அப்படின்னா சிட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ராக்சில் குரூப் தான் அதுக்கு காரணம். ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அக்கோனிடேஸ். அக்கோனிடேஸ் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிட முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஹைட்ராக்சிலையும் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணுது இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். இது நம்ம டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ் அக்கோனிடேட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா இதே அக்கோனிடேஸ் என்சைம் இப்போ இந்த ஹைட்ரஜனையும் ஹைட்ராக்சிலையும் ஆட் பண்ணுது. ஆனால் இப்போ ஆட் பண்ணுற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி பண்ணுது. ஸோ இதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோசிட்ரேட். சிட்ரேட்டும் ஐசோசிட்ரேட்டும் ஐசோமர்ஸ் தான். இந்த ஐசோமரைசேஷன் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் டு என்ஹான்ஸ் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இப்போ இந்த ஐசோசிட்ரேட்டில் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. இது கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜனேஸ். இந்த ரியாக்ஷன் போது ரிமூவல் ஆஃப் கார்பாக்சில் குரூப்பும் நடக்குது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரான்ஸும் நடக்குது. ரிமூவ் ஆகப்பட்ட கார்பாக்சில் குரூப் கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகப்படுது. ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் இந்த ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜனேஸோட கோஎன்சைம் ஆகிய NAD+க்கு டொனேட் பண்ணப்படுது. இந்த NAD+ அந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண உடனே ரெடியூஸ் ஆகி NADH மாறிடுது. இந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபுல் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் மட்டும்தான் 5 கார்பன் காம்பவுண்ட். இந்த சைக்கிளில் இந்த ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கார்பன் காம்பவுண்ட்ஸ். இதுக்கப்புறமா வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 கார்பன் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 3 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கும். இதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆக போகுது. இது கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் டீஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். இது லிங்க் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரியான ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸ். இந்த ப்ராசஸ் போது கோஎன்சைமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NAD+ தான். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரிமூவல் ஆஃப் கார்பாக்சில் குரூப்பும் நடக்குது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் நடக்குது. ரிமூவ் ஆகப்பட்ட கார்பாக்சில் குரூப் கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகப்படுது. ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் கோஎன்சைம்க்கு டொனேட் பண்ணப்படுது. இந்த NAD+ ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ண உடனே ரெடியூஸ் ஆகி NADH மாறிடுது. எப்படி லிங்க் ரியாக்ஷனில் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆன உடனே பைருவிக் ஆசிட் அசிடைல் கோயேவாக மாறிச்சோ அதே மாதிரி இங்கே ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமாக ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் சக்சினைல் கோயேவாக மாறுது. இந்த சக்சினைல் கோயே பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்பன் காம்பவுண்ட். இதுக்கப்புறமா எல்லாமே 4 கார்பன் காம்பவுண்ட் தான். சக்சினைல் கோயை பற்றின முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் அ எனர்ஜி ரிச் காம்பவுண்ட். ஏன்னா இதில் எனர்ஜி ரிச் தயோஎஸ்டர் பாண்ட் இருக்குது. இந்த சக்சினைல் கோயே சக்சினேட்டாக மாறும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகப்படுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி செல்ஸ் என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் ATP ஆர் GTPயை சிந்தசைஸ் பண்ணிக்குது. இதுக்கு இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட்ஸ் தேவைப்படுது இந்த ரியாக்ஷன் போது. அதே மாதிரி சக்சினைல் கோயே சக்சினேட்டாக மாறும் போது இந்த கோஎன்சைமே ரிலீஸ் ஆகப்படுது. அனிமல் செல்ஸாக இருந்ததுன்னா குவானோசின் ட்ரைஃபாஸ்பேட்டும் சிந்தசைஸ் ஆகப்படலாம், அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்டும் சிந்தசைஸ் ஆகப்படலாம். இன்கேஸ் GTP தான் சிந்தசைஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதோட தேவையை பொறுத்து எனி டைம் GTPலேருந்து ATP சிந்தசைஸ் ஆகிக்க முடியும். பிளான்ட் செல்ஸில் ATP தான் சிந்தசைஸ் ஆகப்படுது இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில். இது கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சினைல் கோயே சிந்தடேஸ். இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதனால்
இந்த சக்சினைல் கோஏவை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய என்சைம் இது அப்படிங்கிறதுனால சக்சினைல் கோஏ சிந்தடேஸ் அப்படிங்கிறது இந்த இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைமோட பேர். இந்த ரியாக்ஷன் போது ஏடிபி ஆர் ஜிடிபி சிந்தசைஸ் ஆகப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா பை சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன். இப்போது இந்த சக்சினேட்டோட வேலை என்ன அப்படின்னா திரும்பவும் ஆக்சோல் அசிட்டேட்டை ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். பட் அது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்க முடியாது, அது 3 ஸ்டெப்பில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன், செகண்ட் ஸ்டெப் ஹைட்ரேஷன், தேர்ட் ஸ்டெப் அகெயின் ஆக்சிடேஷன். சக்சினேட் ஃபஸ்ட்டு ஃபியூமரேட்டாக ஆக்சிடைஸ் ஆக போகுது. இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். இந்த கிரெப் சைக்கிளில் வரக்கூடிய எல்லா என்சைம்ஸுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா எக்ஸப்ட் இந்த ஒரு என்சைம். இந்த சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது, கிரெப் சைக்கிள்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இந்த என்சைம் இந்த ஆக்சிடேஷன் போது ரிமூவ் ஆகக்கூடிய ஹைட்ரஜனை எஃப்ஏடிக்கு டொனேட் பண்ணிடுது. இந்த ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட் இந்த ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ண உடனே ரெடியூஸ் ஆகி FADH2 மாறிடுது. இந்த எலக்ட்ரான்ஸ் இம்மிடியேட்டாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஏன்னா இது ஆல்ரெடி இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்குது. இப்போது இந்த ஃபியூமரேட் என்ன ஆக போகுது நம்ம பார்த்தோம், ஹைட்ரேஷன் மூலமாக மேலேட்டாக மாறப்போகுது. இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூமரேஸ். அண்ட் கடைசியாக இந்த மேலேட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடைஸ் ஆக போகுது. இந்த ஆக்சிடேஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் மேலேட் டீஹைட்ரஜனேஸ். இந்த மேலேட் டீஹைட்ரஜனேஸ் கோஎன்சைம் ஆகிய NAD+க்கு அந்த ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிடுது. NAD+ ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ண உடனே NADH ரெடியூஸ் ஆகிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஆக்சோலோ அசிட்டேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஆக்சோலோ அசிட்டேட் அகெயின் அவைலபிளாக இருக்குது அசிட்டைல் கோஏவை அக்செப்ட் பண்ணி கண்டென்ஸ் ஆகி சிட்ரேட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் ஒரு டர்ன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்குது இன் சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸில் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஐசோசிட்ரேட் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட்டாக மாறும்போது, அதே மாதிரி ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரேட் சக்சினைல் கோஏவாக மாறும்போது. அதனால தான் இந்த கார்பன் நம்பரில் டிஃப்ரென்ஸ் வருது, அது உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏடிபி ஆர் ஜிடிபி சிந்தசைஸ் ஆகப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எத்தனைன்னு பாருங்கள், ஒன்று தான் ஒரு டர்ன் ஆஃப் டிசி சைக்கிளில். அது எங்கே ஃபார்ம் ஆகுது, சக்சினைல் கோஏ சக்சினேட்டாக மாறும்போது. அண்ட் அது ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம், சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 ரெடியூஸ்டு கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுது ஒரு டர்ன் ஆஃப் டிசிஏ சைக்கிள்லேருந்து. அதில் 3 வந்து NADH தான், 1 மட்டும்தான் FADH2. அந்த 3 எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2த்துலேயுமே ஃபார்ம் ஆகக்கூடிய கோஎன்சைம் ரெடியூஸ்டு கோஎன்சைம் NADH தான். அதே மாதிரி மேலேட் ஆக்சோலோ அசிட்டேட்டாக மாறும்போதும் ஃபார்ம் ஆகக்கூடிய ரெடியூஸ்டு கோஎன்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா NADH தான். ஸோ இது 3மே NADH. ஒரே ஒரு ஸ்டெப்பில் தான் FADH2 ஃபார்ம் ஆகுது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த ஒரு என்சைம் ஆஃப் கிரெப் சைக்கிள் அது மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இல்லாமல் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாலேருந்து அதோட ரோலை ப்ளே பண்ணுதோ அந்த என்சைம் தான் இந்த FADயை FADH2 கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு டர்ன் ஆஃப் டிசிஏ சைக்கிள்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான். ஒரு மாலிகுல் ஆஃப் அசிட்டைல் கோஏ உள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு டர்ன் ஆஃப் டிசிஏ சைக்கிள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே நுழைஞ்சிது அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோஏ ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 தடவை டிசிஏ சைக்கிள் நடக்கும் ஃபார் எவ்ரி மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஃப்ரம் 2 டர்ன்ஸ் ஆஃப் டிசிஏ சைக்கிள்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எத்தனைன்னு பாருங்கள். மொத்தம் 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இங்கே 2, இங்கே 2. அதே மாதிரி இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டால் போதும். எத்தனை ஏடிபி ஆர் ஜிடிபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ். அதே மாதிரி எத்தனை NADH ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஏன்னா ஒரு டர்னில் 3, 2 டர்ன்ஸ்ங்கவே 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஒரு டர்ன் அப்படின்னா ஒரு FADH2 தான் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். பட் 2 டர்ன்ஸ்ங்கிறதுனால 2 FADH2 மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா. இப்போ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ரீ மெடிக்கல் எக்ஸாம்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரெப் சைக்கிள் எங்கே நடக்குது, அதோட சைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா தான். 2வது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா
இந்த அசிட்டில் கோஏ உள்ளே நுழையும் போது கிரெப்ஸ் சைக்கிளில் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. பைருவிக் ஆசிடா அப்படின்னு கொடுத்துட்டு அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்சலோ அசிட்டேட் தான். பைருவிக் ஆசிட்லேருந்து தான் அசிட்டில் கோஏ ஃபார்ம் ஆகுது. அசிட்டில் கோஏ கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஆக்சலோ அசிட்டேட்டோட பைண்ட் ஆகி தான் அது கிரெப்ஸ் சைக்கிள்குள்ளே நுழைய முடியும். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை கொடுத்து இந்த நேம்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் நேம்ஸை கொடுத்து இது ஒரே ப்ராசஸை தான் குறிக்குதா இல்லை டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்குள்ளதா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு டர்ன் ஆஃப் டிசிஎஸ் சைக்கிளிருந்து எத்தனை ஜிடிபி ஆர் ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு டர்ன் ஆஃப் டிசிஎஸ் சைக்கிளிருந்து ஒரு ஜிடிபி ஆர் ஏடிபி தான் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு தேவையான எல்லா என்சைம்ஸுமே இருக்குது. எக்ஸப்ட் ஒரு என்சைம் அது எது அப்படின்னு கேட்குறாங்க. அது சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் தான். இந்த என்சைம் மட்டும் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. இது கிரெப்ஸ் சைக்கிள்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேயும் காம்ப்ளெக்ஸ் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா எந்த ரியாக்ஷன் போது FADH2 மாறுது, ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறும்போது தான் FADH2 மாறுது. இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும்தான் FAD ரிடக்ஷன் நடக்குது. நம்ம இப்போது 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் 3 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் இதுலேயும் ஆக்சிஜன் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே மாதிரி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மூலமாக அதிக அளவில் ஏடிபி மாலிகுல்ஸ் கிடைக்கும் செல்ஸுக்கு அப்படின்னு நம்ம படித்தோம். பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகாலிசிஸ்லேருந்து 2 ஏடிபியும் கிரெப்ஸ் சைக்கிள்லேருந்து 2 ஏடிபியும் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதிக அளவில் இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்போ எல்லாமே எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் போது தான் கிடைக்க போகுது. ஏன் நம்ம இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு மெட்டபாலிக் பாத்வே. இந்த பாத்வேயில் எலக்ட்ரான்ஸ் ஒரு கேரியர்லேருந்து இன்னொரு கேரியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படும் போது கடைசியாக அந்த எலக்ட்ரான்ஸ் எது அக்செப்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய இந்த ஆக்சிஜன். ஏன் ஆக்சிஜன் கடைசியில் போய் இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய கேரியர்ஸ் எல்லாமே என்ன ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ரிடாக்ஸ் பொட்டென்ஷியல், அதாவது அதோட எபிலிட்டி டு அண்டர்கோ ரிடக்ஷன். டு அண்டர்கோ ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? அதோட எபிலிட்டி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் காம்பனன்ட்ஸில் ஹையஸ்ட் அஃபினிட்டி ஃபார் எலக்ட்ரான்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஆக்சிஜனுக்கு தான் இருக்குது. அதனால தான் அது டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்குது. சரி, இப்போ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்க்குற இந்த ப்ளூ கலர் ரீஜன் அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இங்கே லைட் ப்ளூவில் நீங்கள் பார்க்குறது இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்குது. ஆனால் 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. இப்போ இதில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே தனித்தனியாக இல்லை. நிறைய இது பார்த்திங்கன்னா குரூப் ஃபார்ம் பண்ணிக்குது. அப்படி குரூப் ஃபார்ம் பண்ணி 4 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பேர் NADH டீஹைட்ரஜனேஸ். செகண்ட் காம்ப்ளெக்ஸோட நேம் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 காம்ப்ளெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் போது இது வரைக்கும் நெட் கெயினாக எத்தனை ஏடிபி மாலிக்யூல்ஸ் கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏடிபி மாலிக்யூல்ஸ் தான். அப்போ மீதி எனர்ஜிலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடேஷன் போது ரிமூவ் ஆகப்பட்ட எலக்ட்ரான்ஸில் தான் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸில் தான் இருக்குது. ஸோ 10 ரெடியூஸ்டு கோஎன்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா NADH தான். 2 ரெடியூஸ்டு கோஎன்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FADH2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த 10 NADH மாலிக்யூல்ஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த 2 FADH2 மாலிக்யூல்ஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே அனுப்ப போகுது. காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து வந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து வந்தாலும் சரி, அந்த எலக்ட்ரான்ஸை இந்த உபிக்வினோன் ஆர் கோஎன்சைம் Q அக்செப்ட் பண்ணிக்கும். எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆன உபிக்வினோனை நம்ம உபிக்வினால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உபிக்வினால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிசீவ் பண்ண எலக்ட்ரான்ஸை காம்ப்ளெக்ஸ் 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். காம்ப்ளெக்ஸ் 3யோட பேரை பாருங்கள், சைட்டோக்ரோம் C ரிடாக்டேஸ்.
சைட்டோக்ரோம் சி ரெடக்டேஸ் அப்படிங்கிற பேர்லேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது சைட்டோக்ரோம் சியை ரெடியூஸ் பண்ண போகுது. எப்படி ரெடியூஸ் பண்ண போகுது? பை கிவிங் த எலக்ட்ரான்ஸ். இந்த சைட்டோக்ரோம் சி பார்த்திங்க அப்படின்னா இது மொபைல் எலக்ட்ரான் கேரியர். சைட்டோக்ரோம் சியும் உபிக்வினோன்னு தான் காம்ப்ளெக்ஸ் எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது எலக்ட்ரான்ஸை. ஓகேவா? இந்த சைட்டோக்ரோம் சியோட பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் சைடில் இருக்குது. அதாவது எங்கே இருக்க போது? இன்டர் மெம்ப்ரேன் ஸ்பேஸில் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 3லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த சைட்டோக்ரோம் சி அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகிடுது. ரெடியூஸ் ஆன சைட்டோக்ரோம் சி மூவ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் 4க்கு போய் அந்த எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. காம்ப்ளெக்ஸ் 4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக சைட்டோக்ரோம் சி என்ன ஆகிடும்? ஆக்சிடைஸ் ஆகிடும். இதனால தான் காம்ப்ளெக்ஸ் 4ஓட பேரை பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோக்ரோம் சி ஆக்சிடைஸ். இது சைட்டோக்ரோம் சியை ஆக்சிடைஸ் பண்ணுற வேலையை பண்ணுது அப்படிங்கிறதுனால. காம்ப்ளெக்ஸ் 4லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸையும் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ரோட்டான்ஸையும் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. இந்த வாட்டரை நம்ம மெட்டபாலிக் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஷார்ட்டாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லணுன்னா. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது வரக்கூடிய எனர்ஜி அந்த எலக்ட்ரான்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை செல்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் அதால் ஏடிபி மாலிக்யூல்ஸை சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை கோஎன்சைம்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி அதை இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்குது த்ரூ டிஃப்ரெண்ட் கேரியர்ஸ். அப்படி பண்ணும்போது எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய எனர்ஜி ரிலீஸ் ஆகப்படுது. அந்த ஹார்வெஸ்ட் பண்ண எனர்ஜியை யூஸ் பண்ணி செல்ஸில் ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. அதுதான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 1ல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் 1ஓட வேலை அதோட பேர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ரெடியூஸ்டு NADHல இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் இந்த காம்ப்ளெக்ஸ் 1ஆல் ரிமூவ் ஆகப்படுது. ரெடியூஸ்டு NADH ப்ரோட்டான்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் கொடுத்த உடனே ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஆக்சிடைஸ்டு NAD+ திரும்பவும் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகப்படக்கூடிய எலக்ட்ரான்ஸை போய் அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுது. ஏன்னா அப்போ தான் அந்த எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜியை செல்ஸால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் 1க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 2 காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஒன்று ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட். இதுதான் ப்ராஸ்தட்டிக் குரூப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் 1. இந்த ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட் தான் ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ண உடனே FMN ரெடியூஸ் ஆகிடுது. ரெடியூஸ் ஆன FMN அதை அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு பாஸ் பண்ணுது. ஒரே ஒரு அயன் சல்ஃபர் கிளஸ்டர் கிடையாது, நிறைய அயன் சல்ஃபர் கிளஸ்டர் இருக்கும். இந்த அயன் சல்ஃபர் கிளஸ்டர்ஸ் மூலமாக இந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகப்பட்டு காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து உபிக்வினோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். உபிக்வினோன் இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ண உடனே ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆகி உபிக்வினாலாக மாறிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ரெடியூஸ்டு உபிக்வினால் இப்போ என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் காம்பனண்ட் எங்கே இருக்குது? காம்ப்ளெக்ஸ் 3ல் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 3ல் இருக்கக்கூடிய சைட்டோக்ரோம் B தான் இந்த எலக்ட்ரான்ஸை இப்போ அக்செப்ட் பண்ண போகுது. சைட்டோக்ரோம் B அந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணவொடனே ரெடியூஸ் ஆகிடுது. ரெடியூஸ் ஆன சைட்டோக்ரோம் B அந்த எலக்ட்ரான்ஸை திரும்ப அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு பாஸ் பண்ணுது. அயன் சல்ஃபர் கிளஸ்டர்லேருந்து சைட்டோக்ரோம் C1க்கு அந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகப்படுது. ஸோ காம்ப்ளெக்ஸ் 3ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 சைட்டோக்ரோம்ஸ் இருக்குது. சைட்டோக்ரோம் Bயும் சைட்டோக்ரோம் C1ம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய வேலையை தான் இந்த அயன் சல்ஃபர் கிளஸ்டர் பார்த்துக்குது. காம்ப்ளெக்ஸ் 3லேருந்து இப்போ இது சைட்டோக்ரோம் Cக்கு பாஸ் ஆகப்படுது. சைட்டோக்ரோம் C மொபைல் எலக்ட்ரான் கேரியர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மொபைல் எலக்ட்ரான் கேரியர் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண உடனே அகெயின் ரெடியூஸ் ஆகிடுது. ரெடியூஸ் ஆன சைட்டோக்ரோம் C அந்த எலக்ட்ரானை காம்ப்ளெக்ஸ் 4க்கு பாஸ் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் 4ல் அந்த எலக்ட்ரான்ஸை எது அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் A அக்செப்ட் பண்ணி அதை சைட்டோக்ரோம் Aக்கு பாஸ் பண்ணிடுது. சைட்டோக்ரோம் A அந்த எலக்ட்ரான்ஸை சைட்டோக்ரோம் A3க்கு பாஸ் பண்ணிடுது. சைட்டோக்ரோம் A3லேருந்து அது காப்பர் B சென்டருக்கு போயிட்டு அங்கேருந்து டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனை போய் சேருது. ஸோ இப்படி தான் NADHலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு ஆக்சிஜனை போய் அடையுது. இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல, அது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ண போகுது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் 1 NADH ஆக்சிடைஸ் பண்ணும்போது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படுது. நம்ம இது வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரியே இன்னொரு எலக்ட்ரானும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஆக்சிஜனை வந்து சேருது. இந்த ஆக்சிஜன்
பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுது. அது இல்லாமல் 2 புரோட்டானை எடுத்துக்குது மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து. இது 3 சேர்ந்து தான் மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த வாட்டரை நம்ம மெட்டபாலிக் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் NADH டீஹைட்ரஜனேஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் 1 மூலமாக NADHலேருந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்பட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் பண்ணப்படுது. இப்போ காம்ப்ளெக்ஸ் 2ல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம TCA சைக்கிள் பார்க்கும்போது பார்த்தோம், அதில் ஒரு ஸ்டெப்பில் சக்சினேட்ங்கிற காம்பவுண்ட் ஃபியூமரேட்டாக மாறுது அப்படிங்கிறது. இது கேட்டலைஸ் பண்ணக்கூடிய சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ் தான் TCA சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒரே என்சைம், மேட்ரிக்ஸில் இல்லாமல் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய என்சைம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ சக்சினேட் ஃபியூமரேட்டாக ஆக்சிடைஸ் ஆகும்போது ரிமூவ் ஆகப்படக்கூடிய ஹைட்ரஜன் இந்த FAD அதாவது ப்ராஸ்தட்டிக் குரூப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் 2 அதால் அக்செப்ட் ஆகப்படுது. இந்த FADயோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட். நீங்கள் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் 1ல் வந்து ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட், காம்ப்ளெக்ஸ் 2வோட ப்ராஸ்தட்டிக் குரூப் ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட். இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் எல்லாமே சேம் தான். இங்கேயும் அயன் சல்ஃபர் கிளஸ்டர் மூலமாக தான் காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து உபிக்வினோனுக்கு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. காம்ப்ளெக்ஸ் 2லையும் அயன் சல்ஃபர் கிளஸ்டர் மூலமாக ப்ராஸ்தட்டிக் குரூப்லேருந்து உபிக்வினோனுக்கு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. இப்போ அதோட பாத்வே எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். சக்சினேட் ஃபியூமரேட் ஆகும்போது ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் FADக்கு போகுது. ரெடியூஸ் ஆன FAD எலக்ட்ரான்ஸை அயன் சல்ஃபர் கிளஸ்டருக்கு பாஸ் பண்ணுது. அயன் சல்ஃபர் கிளஸ்டர்லேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் உபிக்வினோனுக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். உபிக்வினோன் எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணவுடனே ரெடியூஸ் ஆகி உபிக்வினாலாக மாறிடுது. ரெடியூஸ்டு உபிக்வினால் ஏற்கனவே நம்ம NADH ஆக்சிடைஸ் ஆகவும் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பாத்வே தான் அந்த எலக்ட்ரான்ஸை காம்ப்ளெக்ஸ் 3க்கு பாஸ் பண்ணுது. அங்கே சைட்டோக்ரோம் Bலேருந்து சைட்டோக்ரோம் C1க்கு அயன் சல்ஃபர் கிளஸ்டர் மூலமாக பாஸ் பண்ணப்பட்டு த்ரூ சைட்டோக்ரோம் C அது காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. அங்கே டிஃப்ரெண்ட் கேரியர் மூலமாக அது பாஸ் ஆகப்பட்டு ஆக்சிஜனை போய் சேருது. நம்ம இவ்வளோ நேரம் எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். த்ரூ காம்ப்ளெக்ஸ் 1 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 2 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ்லேருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லேருந்து அது எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு ஃபர்தராக டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது, அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் கேரியர்ஸ் மூலமாக போய் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனை போய் சேருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது கோவேலன்ட் பாண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி அந்த எலக்ட்ரான்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எலக்ட்ரான்ஸ் ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் மூலமாக இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள் நுழையுது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஒரு கேரியர்லேருந்து இன்னொரு கேரியருக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படும் போது அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ரிலீஸ் ஆகப்படுது. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து ப்ரோட்டான்ஸை ரிமூவ் பண்ணி அதை இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு பம்ப் பண்ணுது. ஏன் அது பம்ப் பண்ணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ப்ரோட்டான்ஸை அலோவ் பண்ணாது. ஏன்னா இட் இஸ் இம்பர்மியபிள் டு ப்ரோட்டான்ஸ். சரி, இந்த ப்ரோட்டான்ஸ் எப்படி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காம்ப்ளெக்ஸ் 1 மூலமாகவும் காம்ப்ளெக்ஸ் 2 மூலமாகவும் ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகப்படுறதில்ல, ப்ரோட்டான்ஸும் சேர்ந்து தான் ரிமூவ் ஆகப்படுது. அதனால தான் இங்கே ப்ரோட்டான்ஸ் அவைலபிளாக இருக்குது மேட்ரிக்ஸில். சரி, இப்போ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நம்ம பார்த்தோம் மொத்தம் 4 காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த 4ல் 3 காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டான் பம்பாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4. இந்த 3 காம்ப்ளெக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் 1 வழியாக 4 ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது, காம்ப்ளெக்ஸ் 3 வழியாக 4 ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 4 வழியாக 2 ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது. இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது. NADH ஆக்சிடேஷன் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் ஆகப்பட்டா. ஏன்னா இந்த 3 காம்ப்ளெக்ஸுமே NADH ஆக்சிடைஸ் ஆகும்போது இன்வால்வ் ஆகுது. ஆனால் காம்ப்ளெக்ஸ் 2 வழியாக எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகப்பட்டதுன்னா காம்ப்ளெக்ஸ் 1 இன்வால்வ் ஆகலை அந்த ப்ராசஸில். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4 தான் போகுது. ஆனால் காம்ப்ளெக்ஸ் 2ல் FADH2 ஆக்சிடைஸ் ஆகப்படும் போது அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா டோட்டலாக 6 ப்ரோட்டான்ஸ் தான் பம்ப் ஆகப்படுது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு. 4 வந்து காம்ப்ளெக்ஸ் 3 மூலமாகவும் 2 வந்து காம்ப்ளெக்ஸ் 4 மூலமாகவும் பம்ப் ஆகப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, NADH ஆக்சிடைஸ் ஆகும்போது 10 ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது அப்படிங்கிறதும்
FADH2 ஆக்சிடைஸ் ஆகும்போது 6 புரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது அப்படிங்கிறதும். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். NADH ஆக்சிடைஸ் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி அதிகம். ஸோ 3 ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது ஒரு மாலிகுல் ஆஃப் NADH ஆக்சிடைஸ் ஆனால். இதே இது ஒரு மாலிகுல் ஆஃப் FADH2 ஆக்சிடைஸ் ஆனால் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ATP தான் சிந்தசைஸ் ஆகப்படுது. ஏன்னா அது மூலமாக ஹார்வெஸ்ட் ஆகிற எனர்ஜி வெறும் 6 புரோட்டான்ஸை தான் பம்ப் பண்ண முடியுது. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், இந்த புரோட்டான்ஸ்க்கும் ATP மாலிக்யூல்ஸ்க்கும் என்ன கார்லேஷன் அப்படின்னு. கண்டினியூஸாக NADH ஆக்சிடைஸ் ஆகும்போதும் FADH2 ஆக்சிடைஸ் ஆகும்போதும் மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த புரோட்டான் இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸ்க்கு போயிட்டே இருக்குது. ஸோ இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய புரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது கம்பேர்ட் டு புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் இன் மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இது இல்லாமல் இன்னொரு காரணத்தினாலையும் இந்த டிஃப்ரென்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகப்படுது. அது எதனால் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனில் இருந்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, எண்ட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போது. அப்படி ஆகும்போதும் புரோட்டான் யூட்டிலைஸ் ஆகப்படுது டு ரெடியூஸ் ஆக்சிஜன். ஸோ 2 காரணங்களால் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டானோட நம்பர் குறையுது, இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸோட நம்பர் அதிகமாகிட்டே வருது. இந்த புரோட்டான்ஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வர ட்ரை பண்ணுது. ஆனால் இதால் இந்த இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியாது. அதே மாதிரி இந்த 3 புரோட்டான் பம்புமே பார்த்திங்க அப்படின்னா இதோட டைரெக்ஷன் ஆஃப் பம்பிங் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸ்க்கு. இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸ்லேருந்து இது திரும்ப மேட்ரிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னா அது இந்த காம்ப்ளெக்ஸ் மூலமாக மட்டும்தான் நடக்க முடியும். இந்த காம்ப்ளெக்ஸோட பேர் ATP சிந்தேஸ். இந்த ATP சிந்தேஸ் மூலமாக இந்த புரோட்டான்ஸ் இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸ்லேருந்து நுழையுது. இது நுழையிறதுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியண்ட்னால தான். அதிகபட்ச புரோட்டான் இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால புரோட்டான் கிரேடியண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் வர ட்ரை பண்ணுது. இந்த கிரேடியண்ட் வெறும் புரோட்டான் கிரேடியன்ட் மட்டும் அப்படின்னு நம்மளால் சொல்லிக்க முடியாது. இது புரோட்டான் அப்படிங்கிறதுனால இங்கே pH கிரேடியண்ட்டும் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியண்ட்டும் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா இது சார்ஜ்டு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த புரோட்டான்ஸ் நுழைய ட்ரை பண்ணும்போது அது இந்த F0 வழியாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நுழையுது. இந்த ப்ராசஸை நம்ம கெமி ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கெமி ஆஸ்மாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன், அதாவது அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட் த்ரூ அ மெம்ப்ரேன். இந்த காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது? இன்னர் மெம்ப்ரேனில் தான் இருக்குது. ஸோ த்ரூ அ மெம்ப்ரேன் இந்த மூமெண்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் நடக்கிறதுனால நம்ம இதை கெமி ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமி ஆஸ்மாசிஸ் மூலமாக உள்ளே நுழையக்கூடிய புரோட்டான்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த போர்ஷன் ஆஃப் ATP சிந்தேஸ். நீங்கள் ATP சிந்தேஸில் பாருங்கள் 2 போர்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாக் லைக் போர்ஷன் மெம்ப்ரேனில் எம்பட் ஆகிருக்கு இல்லையா, இது நம்ம F0ன்னு சொல்கிறோம். இந்த ரவுண்டாக ஹெட்லைக் போர்ஷன் இருக்குது பாருங்களேன் மேட்ரிக்ஸ்குள்ளே, அதை நம்ம F1ன்னு சொல்கிறோம். F0 வழியாக புரோட்டான்ஸ் ஃபாஸ்ட்டாக உள்ள நுழைய ட்ரை பண்ணும்போது ஒரு எனர்ஜி லிபரேட் ஆகப்படுது. அந்த எனர்ஜி இந்த F1 போர்ஷனோட ரொட்டேஷனல் எனர்ஜியாக மாறுது. இப்படி F1 ரொட்டேட் ஆகும்போது ADPயும் இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட்டும் சேர்க்கப்பட்டு ATP சிந்தசிஸ் நடக்குது. இப்படி ATP சிந்தசிஸ் ஆகிறத நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் சொல்கிறோன்னா, ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அடிஷன் ஆஃப் ஃபாஸ்ஃபேட். ஆனால் ஆக்சிடேட்டிவ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த NADHும் FADH2வும் ஆக்சிடைஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் ஆகிறதுனால வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஃபாஸ்ஃபாரிலேஷன் நடக்குது இல்லையா, இதனால தான் நம்ம இதை ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ATP சிந்தேஸை ஸ்மாலஸ்ட் மாலிகுலர் மோட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 32லேருந்து 34 ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது. ஒவ்வொரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸும் ஆக்சிடைஸ் ஆகப்படும் போது இந்த ATP சிந்தேஸ் த்ரூ அவுட் த இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டேன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது மேலேயும் ATP சிந்தேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கெமி ஆஸ்மாசிஸ் மூலமாக புரோட்டான் கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணி செல்ஸ்குள்ளே ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது பை ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன். அப்படிங்கிறத நம்மளுக்கு சொன்ன சயின்டிஸ்டோட நேம் பீட்டர் மிஷெல். இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா ஆக்சிஜனோட ரோல் என்ன அப்படிங்கிறதும், ஏன் கடைசியில் தான் ATP மாலிக்யூல்ஸ் அதிக அளவில் சிந்தசைஸ் ஆகப்படுது அப்படிங்கிறதையும். ஆக்சிஜன் கடைசியாக இருந்தாலும் அது இருந்தால் மட்டுமே 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் கண்டினியூஸாக நடக்க முடியும். ஆக்சிஜன் இருந்தால் மட்டுமே அதிக அளவில் ATP மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்பட முடியும் அப்படிங்கிறதும் இப்போ நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம்.
ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்த மாதிரிலாம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஓவர்வியூ பார்க்கும்போது நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் பற்றி நிறைய கொஷின்ஸையும் அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அந்த ஸ்லைடில் காட்ட முடியாத ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் எந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை ஃபாலோ பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் நடக்குது இல்லையா, இந்த ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் அவுட்டர் மெம்ப்ரெயினில் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது தவறு. அது எங்கே நடக்குது? இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்குது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன். ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போது ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகப்படுது. ஸோ இந்த ப்ரோட்டான் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டு 4 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது எங்கே அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு. அது எங்கே அக்குமுலேட் ஆகுது? இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, அதாவது அவுட்டர் மெம்ப்ரெயினுக்கும் இன்னர் மெம்ப்ரெயினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் தான் அது அக்குமுலேட் ஆகுது. இன்னொரு கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நிறைய சைட்டோக்ரோம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காம்ப்ளெக்ஸ் 3லையும் காம்ப்ளெக்ஸ் 4லையும் காம்ப்ளெக்ஸ் 3 and 4க்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த சைட்டோக்ரோம்ஸ் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இது ஜென்ரலாக நம்ம இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்கிறோம். கரெக்டாக சொல்லணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா தே ஆர் ப்ரெசென்ட் ஆன் கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா யூகேரியாட்டிக் செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் மெம்ப்ரெயினோட சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்காக நம்பர் ஆஃப் ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம கிறிஸ்டேன்னு சொல்கிறோம். ஸோ த்ரூ அவுட் த கிறிஸ்டே நீங்கள் இந்த சைட்டோக்ரோம்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோக்ரோம்ஸ் பற்றி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சைட்டோக்ரோம்ஸை கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் நேச்சரை கொடுத்துட்டு சைட்டோக்ரோம்ஸை நம்ம டெஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. நம்ம நார்மலாக சைட்டோக்ரோம்ஸ் அப்படின்னாலுமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தே ஆர் அயன் கண்டெய்னிங் பார்ஃபைரின் பிக்மெண்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக இதில் அயன் இருக்கும் அண்ட் இது வந்து பார்ஃபைரின் பிக்மெண்ட்ஸ். இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் யூஸ்வலாக பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகேவா? ரெண்டாவது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சைட்டோக்ரோம்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதோட ஆர்டர் என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் 3லையும் காம்ப்ளெக்ஸ் 4லையும் நம்ம சைட்டோக்ரோம்ஸை பார்க்குறோம். ஸோ ஆர்டரை பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் நடக்கும்போது என்ன ஆர்டர் அப்படிங்கிறத பாருங்கள். சைட்டோக்ரோம் பி, சைட்டோக்ரோம் C1, சைட்டோக்ரோம் C, சைட்டோக்ரோம் A அண்ட் A3. வெறும் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதோட ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் B, C1, A, A3ன்னு எழுதுவீங்க. ஏன்னா சைட்டோக்ரோம் C வந்து மொபைல் எலக்ட்ரான் கேரியர். ஜென்ரலாக சைட்டோக்ரோம்ஸ் கொடுத்து சைட்டோக்ரோம் Cயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சைட்டோக்ரோம்ஸை கொடுத்துட்டு அதில் எந்த சைட்டோக்ரோம் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆகிய ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சைட்டோக்ரோம் இந்த சைட்டோக்ரோம் A3 தான். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பீட்டர் மிஷெல் கெமியாஸ்மாட்டிக் ஹைபாத்தசிஸ் மூலமாக எப்படி ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் நடக்குது மைட்டோகாண்ட்ரியாவில் அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அதை ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஹைபாத்தசிஸ் மூலமாக எது இந்த ஏடிபி சிந்தசிஸ்க்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த புரோட்டான் கிரேடியன்ட் தான் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷனுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பற்றி. நம்ம இவ்வளோ நேரம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஓவர்வியூவையும் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட். ஸோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட முடிவில் 38 ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. இந்த 38 ATP மாலிக்யூல்ஸில் எந்தெந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எத்தனை ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஸ்ப்ளிட்டப்பை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளைகாலிசிஸ், செகண்ட் ஸ்டெப் லிங்க் ரியாக்ஷன், தேர்ட் ஸ்டெப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், ஃபோர்த் ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் இந்த 3 ஸ்டெப்ஸ்லேயே நடந்துருது. ரிமூவ் ஆகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் இந்த 3 ஸ்டெப்ஸில் இருந்தும் கோஎன்சைம்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருது. அந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் 4th ஸ்டெப்பில் போய் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால ஏடிபி மாலிக்யூல்ஸ் கிடைக்குது 4th ஸ்டெப்லேருந்து. இப்போ கிளைகாலிசிஸ்லேருந்து எத்தனை ஏடிபி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
டைரெக்டாக சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக கிளைகாலிசிஸ்லேருந்து நெட் கெயினாக 2 ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் போது 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH ஃபார்ம் ஆகுது. இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம் 4th ஸ்டெப்புக்கு போனால் ஆக்சிடைஸ் ஆகுது. அது மூலமாக ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக ATP வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். 1 மாலிக்யூல் ஆஃப் NADH ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ATP கிடைக்கும். மொத்தம் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH கிடைக்கிறதுனால 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ATP கிடைக்குது கிளைகாலிசிஸில் பை ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன். ரெண்டாவது லிங்க் ரியாக்ஷன். லிங்க் ரியாக்ஷனில் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக ATP சிந்தசிஸ் நடக்கிறதில்ல. ஆனால் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADHலேருந்து 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ATP கிடைக்குது. தேர்ட் ஸ்டெப்பு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADHலேருந்து 18 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ATP கிடைக்குது. ஏன்னா 1 மாலிக்யூல் ஆஃப் NADH ஆக்சிடைஸ் ஆனால் 3 ATP, 6 மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால 6 × 3 18. அதே மாதிரி FADH2 அப்படிங்கிற கோஎன்சைம் இது ரிடியூஸ் ஆனது இல்லையா, இது ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ATP கிடைக்கும் 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லேருந்து. மொத்தம் 2 FADH2 ஃபார்ம் ஆகுது சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில். ஸோ 2 × 2 4. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் டைரெக்டாக சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 2 ATP ஃபார்ம் ஆகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 38 ATP மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது மேக்ஸிமமாக 1 மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளைகாலிசிஸ் அதாவது எம்டன் மேயர்ஹாஃப் பார்னாஸ் பாத்வே ஆர் EMP பாத்வேலேருந்து நெட் கெயினாக எத்தனை ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டோட்டலாக 8 ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. அதில் 2 வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக கிடைக்குது, 6 ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக கிடைக்குது ப்ரொவைடட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்தால். நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 1 மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது எத்தனை ATP மாலிக்யூல்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் 38 ATP மாலிக்யூல்ஸ். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடியே ஃபர்மெண்டேஷன் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த ஸ்லைடில் இந்த 2 ப்ராசஸ்க்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்சஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்மெண்டேஷன் ஆக்சிஜன் இல்லாத போதும் நடக்கும். ஆக்சிஜன் இல்லாத போது நடக்கிறதுனால பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் தான் நடக்கும். ஆனால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது. ஃபர்மெண்டேஷன் போது ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐதர் லாக்டிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம்னு பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும். அதே மாதிரி ஃபர்மெண்டேஷன் போது வெறும் 2 ATP மாலிக்யூல் தான் கிடைக்கிது 1 மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து. ஆனால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லேருந்து 36 to 38 ATP மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது 1 மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து. இந்த NADH வந்து ரெடியூஸ்டு கோஎன்சைம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ஆக்சிடைஸ் ஆகி NAD+ஆக மாறினா தான் கண்டினியூஸாக கிளைகாலிசிஸ் நடக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த NADH to NAD+ கன்வர்ஷன் ரொம்பவே ஸ்லோவாக நடக்கும் ஃபர்மெண்டேஷனில். ஆனால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கன்வர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு பதில் இந்த ஸ்லைடில் இருக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது குளுக்கோஸ்லேருந்து வரக்கூடிய எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய எண்ட் ப்ராடக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பாத்வேவை ஏன் நம்ம ஆம்ஃபிபோலிக்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உயிர்களில் செல்ஸில் நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷன்ஸில் சிலது பார்த்திங்கன்னா பில்டப் ப்ராசஸ், அதை நம்ம அனபாலிசம்னு சொல்கிறோம். சிலது பிரேக் டவுன் ப்ராசஸ், அதை நம்ம கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் சேர்த்தது தான் மெட்டபாலிசம். நம்ம நார்மலாக ரெஸ்பிரேட்டரி பாத்வேனா என்னன்னு நம்ம பார்த்தோம். பிரேக் டவுன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது மூலமாக உயிர்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தா நம்மளுக்கு அது எப்படி தோணுது, அது ஒரு கேட்டபாலிக் ப்ராசஸ் மாதிரி தெரியுது. ரெஸ்பிரேட்டரி பாத்வே கேட்டபாலிக் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக செல்ஸ்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
செல்ஸில் எனர்ஜி தேவைப்படும் போது டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் யூட்டிலைஸ் ஆகப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், ஃபேட்ஸாக இருக்கலாம். அப்படி எனர்ஜி தேவைப்படுதுன்னா முதல்ல கார்போஹைட்ரேட்ஸ் தான் யூட்டிலைஸ் ஆகப்படுது. கார்போஹைட்ரேட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஃபேட்ஸ் யூட்டிலைஸ் ஆகப்படுது. ஃபேட்ஸும் இல்லை அப்படின்னா தான் செல்ஸ் ப்ரோட்டீன்ஸை யூட்டிலைஸ் பண்ணுது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸாக இருந்ததுன்னா எந்த டைப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகிடுது. ஆகிட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆகிய கிளைகாலிசிஸ்குள்ளே நுழையுது. உள்ளே நுழைஞ்ச குளுக்கோஸ் பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகப்படுது கிளைகாலிசிஸோட முடிவில். இந்த பைருவேட் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது லிங்க் ரியாக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சி அசிட்டில் கோயேவை கன்வெர்ட் ஆகுது. இந்த அசிட்டில் கோயே தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே நுழைஞ்சு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேக்ரோ மாலிக்யூல் பிரேக் டவுன் ஆனது ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த ஆக்சிடேஷன் மூலமாக செல்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்குது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை அப்படின்னா ஃபேட்ஸ் யூட்டிலைஸ் ஆகப்படுது. இந்த ஃபேட்ஸ் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் ஆகி கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. இந்த கிளிசரால் 3-பாஸ்போகிளிசரால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகி கிளைகாலிசிஸ்குள்ளே நுழைஞ்சிருது. அதுக்கப்புறம் அது செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்குள்ளே நுழைஞ்சி கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடுது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில். அதே மாதிரி இந்த ஃபேட்டி ஆசிடை பார்த்திங்க அப்படின்னா அது அசிட்டில் கோயேவாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறமா அது தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே நுழைஞ்சி கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஃபேட்ஸும் அவைலபிளாக இல்லைன்னா தான் ப்ரோட்டீன்ஸ் யூட்டிலைஸ் ஆகப்படுது. ப்ரோட்டீன்ஸ் அதே மாதிரி ப்ரோட்டியேசஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் மூலமாக பிரேக் டவுன் ஆகி அமைனோ ஆசிட்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் டீஅமைனேஷன் மூலமாக அந்த அமைனோ குரூப் ரிமூவ் ஆகப்படுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. எதுவாக ஆகலாம் பாருங்கள், பைருவேட்டாக ஆகலாம், இல்லைனா அசிட்டில் கோயேவாக ஆகலாம், இல்லைனா டிசிஎஸ் சைக்கிளில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்ஸில் ஏதாவது அதால் மாறிக்க முடியும். ஆனதுக்கப்புறமா அது திரும்பவும் ஆக்சிடைஸ் ஆகி செல்ஸுக்கு எனர்ஜி ஈல் பண்ணுது. ஸோ இந்த 3 கேசஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்குள்ளே நுழைஞ்சி கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. அதனால் செல்ஸுக்கு எனர்ஜி கிடைக்குது. இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்பிரேட்டரி பாத்வே கேட்டபாலிக் அப்படின்னு சொல்கிறோம். பட் ரெஸ்பிரேட்டரி பாத்வே கேட்டபாலிக் மட்டும் இல்லை, ஆனபாலிக் ரோலும் ப்ளே பண்ணுது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் பிரேக் டவுன் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி செல்ஸுக்கு எனர்ஜி கொடுக்குது. அதே மாதிரி எப்போல்லாம் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் தேவைப்படுதோ அப்போது இந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வேயில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்ஸ் திரும்பவும் மேக்ரோ மாலிக்யூல்ஸை கன்வெர்ட் ஆகப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், அசிடைல் கோயிலேருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. 3-பாஸ்போகிளிசரால்டிஹைட்லேருந்து கிளிசரால் ஃபார்ம் ஆகுது. கிளிசராலும் ஃபேட்டி ஆசிட்ஸும் சேர்ந்து சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்ஸ் நடக்குது. அது இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி இன்டர்மீடியேட்ஸ்லேருந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது. இந்த இன்டர்மீடியேட்ஸ் என்னவா வேலை பார்க்குது அப்படின்னா ப்ரிக்கர்சராக வேலை பார்க்குது. ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் சிந்தசைஸ் ஆகப்படுது அப்படிங்கிறத பாருங்கள். கொலஸ்ட்ரால், லிப்பிட், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நைட்ரோஜினஸ் பேசஸ் லைக் பியூரின்ஸ், பிரிமிடின்ஸ், இது இல்லாமல் குளுக்கோஸும் சிந்தசைஸ் ஆகப்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ், குளோரோஃபில், ஹீமோக்ளோபின், சைட்டோக்ரோம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இன்டர்மீடியேட்ஸ்லேருந்து ஈஸியாக சிந்தசைஸ் ஆகப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பாத்வே இப்போ என்ன ரோல் ப்ளே பண்ணுது, ஆனபாலிக் ரோல். ஸோ ஒரே பாத்வே கேட்டபாலிக் ரோலும் ப்ளே பண்ணுது எனர்ஜி தேவைப்படும் போது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பயோமாலிக்யூல்ஸ் தேவைப்படும் போது ஆனபாலிக் ரோலும் ப்ளே பண்ணுது. இதனால தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி பாத்வேவை ஆம்ஃபிபோலிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி பாத்வே இஸ் நோன் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆனபாலிக், கேட்டபாலிக், பேராபோலிக், ஆம்ஃபிபோலிக்னு 4 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆம்ஃபிபோலிக் தான் கரெக்டு, ஏன்னா இட் பிளேஸ் போத் ஆனபாலிக் ஆஸ் வெல் அஸ் கேட்டபாலிக் ரோல். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் கொடுத்துட்டு அதில் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குளுக்கோஸ் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் இன் செல்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா 5 தடவை இந்த அசிடைல் கோயேவை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருக்கு நீட் எக்ஸாம்ஸில். எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த காமன் மெட்டபோலைட் ஃபார் ரெஸ்பிரேஷன் மீடியேட்டட் பிரேக் டவுன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டுமே ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காமன் மெட்டபலைட்டில் போய் அந்த 3மே முடியுது. அது எதுன்னு பாருங்கள், இந்த அசிடைல் கோயே தான். இந்த மாதிரி 2 தடவை கொஷின்ஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் 3 தடவை எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, விச் இஸ் த லிங்க் தட் கனெக்ட்ஸ் கிளைகாலிசிஸ் அண்ட் டிசிஏ சைக்கிள் ஆர் கிரெப் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிளைகாலிசிஸையும் டிசிஏ சைக்கிளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்மீடியேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிடைல் கோயே தான்.
நம்ம இப்போ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் லெசனோட லாஸ்ட் கான்செப்டை பார்க்க போகிறோம். அது எதை பற்றி அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் பற்றி. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டை நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேஷியோ அப்படின்னும் சொல்லலாம். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகப்படுது, கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகப்படுது ஆர் ப்ரொடியூஸ் ஆகப்படுது. ஸோ அதுக்குள்ளே ரேஷியோவை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆர் ஆர்கியூ அப்படின்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது கன்சியூம் ஆகப்படுதோ அதை நம்ம டினாமினேட்டரில் வச்சுக்கணும், எது ப்ரொடியூஸ் ஆகப்படுதோ அதை நம்ம நியூமரேட்டரில் வச்சுக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ்ட் டு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு, இந்த ரேஷியோ தான் ஆர்கியூ. இந்த ஆர்கியூ எதுக்கெலாம் யூஸ் ஆகப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ் ஆகப்படுது செல்ஸ்குள்ளே அந்த சமயத்தில் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸோட ஆர்கியூ வேரி ஆகும். பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸோட ஆர்கியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மாலிக்யூல்ஸ் பாருங்கள், 6. அதே மாதிரி எத்தனை ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகப்படுதுன்னு பாருங்கள், 6. ஸோ 6/6 1. ஸோ இது மாதிரியே நம்ம டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸில் எவ்வளோ ஆக்சிஜன் யூஸ் ஆகப்படுது, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் ட்ரைபாமெட்டின். இதோட ஆர்கியூ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.7. ஏன்னா இந்த ப்ராசஸ் போது 102 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகப்படுது, ஆனால் 145 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகப்படுது. இதனால தான் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லெஸ் தென் 1. ஏன்னா டினாமினேட்டர் அதிகமாக இருக்குது நியூமரேட்டரை விட. நெக்ஸ்ட் ப்ரோட்டீனோட ஆர்கியூ பாருங்கள், இதுவும் லெஸ் தென் 1 தான். ஆனால் ஆர்கியூ வேல்யூ ஆஃப் ப்ரோட்டீன் கம்பேரட்டிவ்லி மோர் தேன் ஆர்கியூ வேல்யூ ஆஃப் ஃபேட்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஜென்ரலாக ஆர்கியூ வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.8லேருந்து 0.9 இருக்கும், மோஸ்ட்லி 0.9. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஆசிட்ஸோட ஆர்கியூ வேல்யூவை பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 2 எக்ஸாம்பிள் ஆக்சாலிக் ஆசிடும் மேலிக் ஆசிடும். ஆக்சாலிக் ஆசிடோட ஆர்கியூ வேல்யூ 4, மேலிக் ஆசிடோட ஆர்கியூ வேல்யூ 1.33. ஆனால் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ரேராக தான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதில் ஆக்சிஜன் தேவைப்படலை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் என்ன எடுத்துருக்கிறோம், நம்ம குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் போது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம், 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஈத்தல் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணுது அண்ட் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி இதில் ஆர்கியூ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/0, ஏன்னா ஆக்சிஜனே யூட்டிலைஸ் ஆகப்படலை. ஸோ இந்த கேஸில் ஆர்கியூ வேல்யூ இன்ஃபினிட். ஸோ இந்த மாதிரி தான் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் ரெஸ்பிரேஷன் ஆர்கியூ வேல்யூ வேரிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ். இப்போது இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி ரேஷியோவையோ இல்லைனா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டையோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது ரெஸ்பிரோமீட்டர். ஸோ நேம்லேருந்தே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், இட் இஸ் யூஸ் டு கால்குலேட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரோமீட்டர் தான் ஆன்சர் அதுக்கு. ரெண்டாவது எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நியூமரேட்டரில் நம்ம ப்ராடக்டை எழுதணும், டினாமினேட்டரில் நம்ம ரியாக்டண்ட்டை எழுதணும், ஆர் எது கன்சியூம் ஆகப்படுதோ அதை நம்ம எழுதணும். ஸோ அந்த கொஷின்ஸில் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஷஃபில் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஐதர் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆர் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வரக்கூடிய மாலிக்யூல்ஸை ஷஃபில் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக ப்ராடக்டை நியூமரேட்டரில் எழுதணும், டினாமினேட்டரில் நம்ம ரியாக்டண்ட்டை எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகப்படுது, கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி அவங்க ஷஃபில் பண்ணி கேட்டாலும் ஈஸியாக நம்மளால் இதை கரெக்டாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் என்ன மாதிரி கொஷின் வந்திருக்கு அப்படின்னா, ஃபேட்ஸில் பர்டிகுலராக ட்ரைபாமெட்டினை கொடுத்து அதோட ஆர்கியூ வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதோட ஆர்கியூ வேல்யூ 0.7. இதில் நிறைய நம்பர்ஸ் வரதை பார்த்து மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்குமோன்னு பயப்பட வேண்டாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் போது என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். இதை பேஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். கார்போஹைட்ரேட்ஸோட ஆர்கியூ வேல்யூ 1 அப்படிங்கிறது. ஃபேட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் அதோட ஆர்கியூ வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. ஆனால் ப்ரோட்டீன்ஸோட ஆர்கியூ வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்ஸை விட அதிகமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆர்கானிக் ஆசிட்ஸோட ஆர்கியூ வேல்யூ எப்போதுமே மோர் தேன் 1.
யூஷுவலாக அனரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஆர்க்யூ வேல்யூ என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதில் ஆக்சிஜன் கன்சம்ஷனே இல்லை. பட் இன்கேஸ் கேட்டால் சேஃப்டிக்கு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துருக்குறோம். நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் லெசன் முடிச்சாச்சு. உங்களுக்கு இதில் வர கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இங்கே 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட என்சிஆர்டி புக்கில் இந்த லெசனை எப்படி கொடுத்துருக்குறாங்களோ, அதில் என்னெல்லாம் முக்கியமாக கொடுத்துருக்குறாங்களோ எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஒரே வீடியோவில் கவர் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அந்த லெசனை 12ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அந்த 12த்துக்கும் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ரிவிஷன் வீடியோ தான், ஓகேவா? ஏதாவது ஒரு டாபிக் இன்னும் டெப்த்தில் புரியணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், பேசிக் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவே போதும். இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறது தான். எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோமோ மறக்காமல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 12 ஸ்லைட்ஸையும் பிடிஎஃபாக மாற்றி அதோட லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஞாபகமாக இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்கை பார்த்தாலும் டைம் பத்தாது, வீடியோஸை பார்த்தாலும் டைம் பத்தாது. நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை ஒரு கோத்ரூ பண்ணி அந்த ஸ்டார் போட்டிருக்க இடத்தெல்லாம் நல்லா கவனித்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.